to Tamil Gospel Tabernacle channel. வாசிங்க 6:24 யோபு 6:24. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இது ஆண்டவர்ட்டையும் கேட்கணும், மனுஷன்ட்டையும் கேட்கணும். நான் எங்க மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே? நான் எதுல தவறிட்டேன்? பண விஷயத்துல தவறிட்டேனா? நான் அது என்ன, நம்ம இந்த புது இடத்துக்கு புது இடம் வாங்கணும் இல்லையா, அந்த விஷயத்தில் நான் நேற்று முந்தானத்து கூட உட்காந்து அறிக்கிட்டேன். நான் அதில் எதையாவது தவறிட்டேனா? பண விஷயத்துலையோ, அனௌன்ஸ் பண்ண விஷயத்துலையோ, காசுகள் ஜனங்கள்கிட்ட வாங்கின விஷயத்துலையோ எங்கேயாவது நான் தவறிட்டேன் ஆண்டவரே? ஏன்னா அது ஒன்றுமே என்ன செய்யலை, ஃபார்வர்ட் ஆக மாட்டேங்க, அப்படியே போராட்டமாகவே இருக்குது. நான் எந்த விஷயத்தில் பணத்தில் நான் தப்பு பண்ணேனா? கிடைச்ச பணத்தை நான் ஒன்றும் மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை, 5 காசு கூட மிஸ்யூஸ் பண்ணல. ஒருவேளை இந்த கடனை காசு அங்கே வாங்கி இங்கே வாங்கி அவங்களுக்கு கொடுக்க சொல்லி இவங்களுக்கு கொடுக்க சொல்லி இதெல்லாம் நான் பண்ணதில்ல. எதையாவது எங்கேயாவது தவறு நடந்துருச்சா? அது குற்றமா? தேவசித்தம் இல்லையா? அப்படி செஞ்சது தப்போ, இப்படி செஞ்சது தப்போ, இதில் செஞ்சுருக்கக்கூடாதோ, இதை செஞ்சுருக்கலாமா? இப்படிலாம் எனக்குள்ள ஒரு கலக்கமும் போராட்டம் தான். ஏன்னா நம்முடைய அறிவு குறைவு, அவர் ஸ்கேல் வேற இல்லையா, அவருடைய மெஷர்மெண்ட் ஸ்கேலு வேற. அப்படி இருக்கும்போது நம்ம எந்தையாவது தப்பு பண்ணிட்டு மாட்டிக்குவோமோ, குற்றவாளி ஆகிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம். அதனால் நம்ம இப்போ ஆண்டோடு கேட்கணும், நான் எதில் தவறுன சுவாமி? உம்முடைய பார்வையில் நான் எங்கே இந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சா? காசு விஷயத்தில் போய் மிஸ் பண்ணிட்டேனா? எங்கேயாவது பேச்சில், நடவடிக்கைகளில் இது நம்ம உட்காந்து என்ன செய்யணும்? இது சும்மா சோத்திரம் நான் பைபிள் வாசிக்கல, சோத்திரம் ஆண்டவர் என்னை மன்னிக்கணும். ரொம்ப சிம்பிளா, பைபிள் படிக்கலையா? மற்றதெல்லாம் என்ன கதை? அதெல்லாம் எங்கே போச்சு? பைபிள் படிக்கலை, சரி, வேற ஜெபிக்கலை, உபவாசம் பண்ணலை, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு வெளியே போயிடுறதா? அப்படி கிடையாது. இன்னும் இருக்குது, பூசணிக்காயெல்லாம் இருக்குது, அதை மறைச்சி வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது. அதனால தான் அவர் கேட்குறார், நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. என் பாவம் எத்தனை கேட்குறார். அடுத்து என் மீறுதலை எத்தனை எனக்கு அதை உணர்த்துங்க. 13:23. என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். அக்கிரமம், மீறுதல், பாவம், 3க்கும் தனித்தனி லிஸ்ட் போடுறாரு. அது எத்தனை? இப்போ நம்ம அக்கிரமத்தெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்தா எத்தனை வரும்? 1 கூட வராது அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை வந்துடும் சொல்றீங்களா? 1 தான் வரும், 2 தான் வரும், அப்படியா இருக்கு? அவன் கேட்குறான், என் அக்கிரமங்கள் எத்தனை? ஆனால் இது கேட்குற ஆள் பாவி கிடையாது. யாரவன் சொல்லுங்க? உத்தமன். உத்தமன் கர்த்தர் சொல்றார். கர்த்தர்ட்ட சாட்சி பெற்ற ஒரு ஆள் உத்தமன். ஆனால் இப்போ அவன் கேட்குறான், ஆண்டவரே என்னுடைய ஜீவிதத்தில் பாவங்கள் எத்தனை இருக்கு, அக்கிரமங்கள் எத்தனை இருக்கு, மீறுதல்கள் எத்தனை இருக்கு, எங்கே நான் மிஸ் பண்ணிட்டேன், எந்த இடத்துல நான் ஓவர்டேக் பண்ணிட்டேன், உங்களுடைய வழிகளை விட்டு நான் எங்கே ஸ்லிப் ஆகிட்டேன், எனக்கு அதை சொல்லுங்க ஆண்டவரே, எங்கே நான் தடுமாறினேன் எனக்கு சொல்லுங்க. கேட்குறான். இதுதான் கேட்குற நேரம். நீங்கள் இந்த நேரத்தில் உட்காந்துட்டு தலையை கோந்து போட்டு அங்கே இருந்துச்சு இங்கே இருந்துச்சு அங்கே பார்த்து இங்கே பார்த்து பிள்ளைகள்கிட்ட விளையாண்டு அப்படி விட்டுறக்கூடாது. இந்த நேரத்தில் உட்காந்துடணும். ஏதாம கண்ணை மூடிட்டு கத்தாவே நான் எங்கே தவறினேன், சொந்தக்காரங்க மத்தியில், வீட்டில், வேலையில், எங்கே நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் விழுந்து கேட்க வேண்டிய டைம் இது. இந்த டயத்தில் நீங்கள் நேரத்தில் வெளியவே போகக்கூடாது, உட்காந்துடணும். பேசாமல் உட்காந்து இந்த நேரத்தில் இன்னும் டைம் தர்றேன் நான், கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் நான் கேட்கலாமா? கர்த்தாவே நான் எதிலே தவறினேன்? ஊழியத்தின் பகுதியில் நான் விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், பிரதிஷ்டையில், தெய்வீகத்தில், பாடுபடுதலில் நான் எங்கெல்லாம் தவறினேன்? விசுவாசிகள் நீங்கள் கேட்கலாம், கர்த்தாவே ஊழியத்தின் விஷயத்தில் நான் எங்கே தடுமாறிட்டேன், எந்த இடத்துல நான் அசட்டையாக செஞ்சேன், எந்த இடத்துல அற்பமாக செஞ்சேன், எந்த இடத்துல வேண்டான்னு ஒதுங்கி நின்னேன், கர்த்தருடைய வேலையில் நான் கழுத்தை கொடுக்காம ஒதுங்கி போன இடம் எது? பிரபுக்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. நான் அப்படி எந்த இடத்துல அப்படி செஞ்சிட்டேன் சுவாமி? என் மனைவியோட உள்ள டீலிங்கில் நான் எங்கே தவறு, நான் எங்கே ஓவர்டேக் பண்ணிட்டேன், என் புருஷன்ட்ட பேசுனதில் எந்த இடத்துல நான் தவறு பண்ணிட்டேன், என் பிள்ளைகளை நடத்துகிற விதத்தில் எங்கே நான் மிஸ் பண்ணிட்டேன், எந்த இடத்துல பிள்ளைகளை அதிகமாக நேசித்து கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டுட்டேன், எத்தனை இடத்துல நான் காலையில் ஜெபம் வீட்டில் வைக்காமல் போயிட்டேன்,
என் வீட்டில் அப்படி நீங்கள் உட்காந்து இப்படி பிஸ்னஸில் நான் இது பேசியிருக்க கூடாதோ, இது பேசியிருக்கலாமா, இதை பேசினா சண்டை வந்திருக்காதா, இதை பேசினா ஒப்புரவாயிருக்கலாமோ, அந்த சான்ஸை நான் பயன்படுத்தலையா, இப்படிலாம் நீங்கள் உட்காந்துப்போம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படியே பண்ணி 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 செல்லும் செலவே என்ன செஞ்சிடலாம், கணக்கு பார்த்து முடிச்சிடலாம், கிளியர் ஆகிடும். அறிக்கை பண்ணா நான் சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன், நீ சரியாக சுத்திகரிச்சிட்டேன்னா உனக்குள்ள ஒரு சுத்தம் உண்டாகும். சுத்திகரிப்பினுடைய மேன்மை அதுதான். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல என்ன செய்யறான், தன்னையும் அவர் சுத்தம், அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தர், அந்த லெவலுக்கு தன்னை கொண்டு வர முடியும்னு சொல்ற. சுத்திகரிச்சா நமக்கு கிடைக்கிற சில காரியங்கள், ஒன்று சுத்தம் கிடைக்குது, இரண்டாவது நீங்க ஆயத்தமாயிடுறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சுத்திகரிப்பு கிடைக்குது, ஒரு சுத்தம் உண்டாகுது, ஒரு கிளியர். ரெண்டாவது கிடைக்கிறது என்னன்னா நீங்க ஆயத்தமாயிடுறீங்க. எந்த நற்கிரி இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் எஜமானுக்கு உபயோகம். அடுத்து பரிசுத்தம் ஆக்கப்பட்டது. மூன்றாவது எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமான பாத்திரம். சுத்திகரிப்பில் உள்ள மேன்மையை பாருங்க. ஒன்று சுத்திகரிப்பு நடந்த உடனே சுத்தம் உண்டாயிருக்கு, நமக்கே ஒரு கிளியரன்ஸ் ஆயிடும், கட்டுகள் இல்லை, போராட்டங்கள் இல்லைங்கிறது ஃப்ரீ ஆயிடும், மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். ரெண்டாவது நடக்கிறது என்னன்னா, வாசிங்க தீமோத்தேயுல 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். நான் அதான் சொன்னேன், சுத்திகரிப்புல ஃபர்ஸ்ட் பரிசுத்தம் உண்டாயிரு, சுத்தம் உண்டாயிரு. ரெண்டாவது என்ன உண்டாகுது, எஜமானுக்கு பிரயோஜனமாயிடுறான், அவனை திருப்பி யூஸ் பண்ணலாம். ஆண்டவர் வந்து யூஸ் பண்ண, அதாவது யூஸே பண்ணாம போட்டிருந்தா கூட சுத்திகரிச்சிட்ட பிறகு அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. எஜமான் திரும்ப அந்த 4 மணிக்கு எழுப்புவாரு, அந்த ஊழியத்தை கையில கொடுப்பாரு, அந்த கிருபையை கொடுப்பாரு, அந்த அபிஷேகத்தை கொடுப்பாரு, அந்த பணத்தை கொடுப்பாரு. ஏன்னா திரும்ப அவன் யாராயிட்டான், அவன் சுத்திகரிச்சிட்டான், ஒப்புரவாயிட்டான், அவன் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டான், இனி உண்மையா இருப்பேன்னு சொல்லியிருக்கான். அப்ப அவன் நம்பி என்ன செய்யலாம், திரும்பவும் அவன் கையில கொடுத்துறான். அப்போ இவன் இப்போ எஜமானுக்கு பிரயோஜனமா மாறிடுறான். மூணாவது எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தம், அவனை வச்சு எந்த ஊழியமும் எந்த இடத்துலயும் அவன் என்ன செய்யலாம், ஆல்ரவுண்டர். அவன் சுத்திகரிக்கப்படலைன்னா ஒன்னுத்துக்கு யூஸ்லெஸ் ஃபெல். அவனை வச்சு தேவன் சபையிலையும் யூஸ் பண்ண முடியாது, உலகத்திலையும் யூஸ் பண்ண முடியாது. அவனை அப்படியே ஒமிட் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டே தான் வருவார். அப்படி வரவே கூடாது. சுத்திகரிப்பில் உள்ள மேன்மையே அதுதான். சுத்திகரிச்சுட்டா உன்னைய கர்த்தர் யூஸ் பண்ணுவார், அவன் கனத்துக்குரிய பாத்திரனாய் மாறுறான். அதான் பெரிய அதிசயம். சும்மா குப்பையில கிடந்தவனை எப்படி மாத்திடுறாரு, கனத்துக்குரியவனாய் மாத்துறார். சிறைச்சாலையில் கிடந்த பானபாத்திரக்காரனை அடுத்த நாளே ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனை கொண்டு வர முடிஞ்சது இல்லையா தெய்வத்துக்கு. அதுதான் சிறைச்சாலையில் கிடந்தவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வர முடிஞ்சது இல்லையா. அடிமைப்பட்ட தேசத்தில் இருக்கிறவனை ராஜ்யத்தின் 3வது அதிபதியாக கொண்டு வர முடிஞ்சது இல்லையா. அதுக்கெல்லாம் காரணம் சுத்திகரிப்பு தான். அழுகுதான், அழுது 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 தங்களை தாழ்த்தி சுத்திச்சிட்டே இருக்கும். அடுத்து சுத்திகரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். சுத்திகரிப்பு இல்லாத வரைக்கும் தான் பிசாசு உள்ள வந்துகிட்டே இருப்பான். அவன்கிட்ட மனதில் போராட்டம், பிசாசு போராட்டம், வியாதி போராட்டம் எல்லாம் தோடும். ஏன்னா வேலி இல்லாத ஒரு தோட்டம். நீ சுத்திகரிப்பு இல்லாதவன் வேலி இல்லாதவன். சுத்திகரிப்பு இல்லைன்னா வேலி இல்லை. அவனுக்குள்ள யாரும் என்ன செய்யலாம், வாசிங்க சங்கீதத்தில், நீர் அவனுடைய வேலியை அடைப்பெல்லாம் பிடுங்கி போயிட்டு இப்ப காட்டு பன்றிலாம் உள்ள வந்து உழுகுது, ஐயா என்னையா வேலி எடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்கிறான். வாசிங்க 70:12. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. எல்லாம் உள்ள வருது இல்ல, வேலி இல்ல, அதனால யார் வரா, காட்டுப்பன்றி வருது, அடைப்பெல்லாம் போயிட்டுச்சு, எல்லாம் உள்ள வருது. சுத்திகரிச்சு பாரு, வேலி அடிச்ச மாதிரி. அது பாதுகாப்பானது. பொல்லாங்கன் அவனை தொடான். அதான் கரெக்ட். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அதான்
தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அது பாதுகாப்பான வாழ்க்கை, சுத்திகரிப்பு. பிசாசு வந்து சொல்ல முடியாது, நான் வியாதியை கொண்டு வந்தது காரணம் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வியாதி வர்றதுக்கு உள்ள என்ன கிடையாது, வழி இல்லை. கர்த்தர் வேலி அடைச்சிட்டாரு. அதனால அந்த விஷயத்தில் நம்ம சுத்திகரிச்சிட்டீங்கன்னா நீங்க வேலி அடைச்ச மாதிரி, ஃபுல்லா நீங்க ஃபென்ஸ் பண்ணிட்டீங்க, உள்ள வர முடியாது. சுத்திகரிக்கலன்னா நீ திறந்து கிடக்கிற ஒரு தோட்டம், வெளியின் மிருகங்களும் வரும், காட்டு பன்றியும் வரும், உழுதும் உள்ள ஒண்ணுமில்லாமக்கிவிடும். அடுத்து சுத்திகரிக்கப்பட்டா வாசனை உள்ள ஒரு ஜீவியம், நம்ம நாற்றங்கள் போயிடுது. சுத்திகரிப்புக்கு இப்ப நீங்க பாருங்க, செத்து போன சரீரத்தை, செத்து போயிடுச்சு, அதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்குறாங்க, எம்பாம். அது பண்ண பிறகு அதுல என்ன வராது, ஸ்மெல் இருக்காது. அந்த கெமிக்கல் ஸ்மெல் தான் என்ன செய்யும், வாசனை தான் இருக்கும். ஆதியாகமம் 50:1 பாருங்க, யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியர்களுக்கு கட்டளையிட்டான், அவர்கள் மரித்த யாக்கோபின் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கங்களை இட்டார்கள். அதுக்கு பிறகு அந்த சரீரத்தில் என்ன கிடையாது, நாத்தம் கிடையாது. செத்து ஒரு 2 மணி நேரத்தில் நாத்தம் எடுக்கிற சரீரம் வருஷ கணக்காக நாற்றம் எடுக்காமலே மாறிடுச்சு. பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான், அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். செத்து போனவனுக்கு சுகந்த வர்க்கம் விடுறது தான் எது, நம்முடைய ஜீவியத்தில் எவ்வளவோ மரணங்கள் இருந்தது, நாற்றம் எடுக்கிற ஜீவியம். அதாவது அந்த செத்து போனான மரியாளுடைய லாசருடைய அக்கா சொல்றா, என்ன சொல்றா, ஆண்டவரே இது நார். நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப கெட்ட பேர் இருந்துருச்சு. நம்மளை பத்தி தாறுமாறா பேசிட்டாங்க. அதெல்லாம் ஒரு நாற்றம் எடுத்த ஒரு தன்மை. சண்டைக்காரன், சண்டைக்காரி, வாயாடி, அங்க பேசினா அவளை தெரியாதா, இவனை தெரியாதா, இவனை பத்தி தெரியாதா, அப்படிலாம் நம்மளை பத்தி தாறுமாறா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் என்னது, நாற்றம் எடுக்கிற பல்ல குத்தின கேஸ் தான். பல்ல குத்தின கேஸ். நாமும் எழுப்புதல் வந்துட்டா இந்த யானை மண்ணலி போட்ட மாதிரி நம்மளும் என்னெல்லாமோ செய்யறோம், தலையில மண்ணலி போட்டுக்கிறோம். ஆனா இப்போ சுத்திகரிப்புங்கிறது அப்படி அல்ல. சுத்திகரிச்ச உடனே என்ன உண்டாயிருது, அந்த நாற்றத்தினுடைய தன்மையே போய் அந்த சுத்திகரிப்பினுடைய வாசனை தான் என்ன செய்யும், வீசும். அதுதான் அதனுடைய மேன்மை. நம்முடைய ஜீவியத்தில் வாசனை கெட்டு போயிருக்கு, அந்த வாசனையை மறுபடியும் தெய்வீகமாய் மாற்றுகிறதா சுத்திகரிப்பு. மரணத்தை மறைக்கும், மரணத்தை மறைப்பது சுத்திகரிப்பு. சாவை மறைச்சிடும், அப்படியே மறைச்சிடும். அடுத்து சுத்திகரிப்புல நமக்கு சுத்த மனசாட்சி கிடைக்குங்க, ஃப்ரீயா இருக்கும். சுத்திகரிச்சிட்ட பிறகு பாவம் உண்டு என்கிற தன்மை என்ன செய்யாது, இருக்காது. நல்லா சுத்திகரிச்சிட்டீங்கன்னா இனி பாவம் உண்டுங்கிற ஒரு உணர்வு என்ன செய்யாது, இருக்காது. இன்னைக்கு விட்டா பறந்துடலாம், அந்த தன்மை அந்த உணரலாம், நம்மளை விட்டு சுத்தமா போயிடும். அடுத்து சுத்திகரிப்பினுடைய அடுத்தது முகம் பிரகாசிக்கும். அகத்தின் அழகு எங்க தெரியும், முகத்துல தெரியும், தெரிஞ்சிடும். சுத்திகரிப்பு கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரியும், சும்மா இருக்காது. மோசே தேவ சமூகத்துக்கு போனான், திரும்பி வந்தான், அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சு, பிரகாசித்தது. ஏன்னா அவன் யாரை போய் பார்த்துட்டு வரான், தேவனை முகமுகமா பார்த்துட்டு வர்றான். தேவனை முகமுகமா பார்த்த பைபிள் படி என்ன சொல்லியிருக்கு சொல்லுங்க. தேவனை முகமுகமா பார்த்தா ஒருவரும் கண்டிராதவரும் காண கூடாதவரும். ஒரு தூதனை பார்த்துட்டு ஒருத்தன் ஓன்னு கத்திட்டான், யாரு, சிம்சோனுடைய அப்பா. ஐயோ நான் பார்த்துட்டேனே, முகமுகமா பார்த்துட்டேனே, அப்போ பிரமாணத்தின் படி நான் என்ன செஞ்சாகணும், செத்துல போகணும்னு சொன்னான். எப்படி இருக்கும். ஆனா அந்த தேவனை, அவ்வளவு பரிசுத்தமான தேவனை அவன் பார்த்துட்டு வந்தான். காரணம் என்ன, அவனுக்குள்ள குற்றம் இல்லை. பார்த்துட்டு வரும்போது முகம் என்னஞ்சுது, பிரகாஷ். நம்ம பாருங்க, சர்வீஸ் முடிச்சு போறோம், வரும்போது ஒரு 0 வால்ட்டில் வரோம், போகும்போது -0 வால்ட்டில் போறோம். அப்படியே போனோம். இங்க வந்து பிக்கப் ஆயிட்ல நீ போனோம், போகும்போது உன் முகம் பிரகாசித்ததை மற்றவங்க பார்க்கணும். என்னப்பா ரொம்ப துக்கமா போனா சந்தோஷமா வர, ஆமா ஆண்டவர் என்கிட்ட பேசினார்ல, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, எனக்கு ஒரு வசனம் கிடைச்சது. அதுதான் என்னது, முக பிரகாசம். பாவத்தை விட்டுட்டு பரிசுத்தத்தின் ஒரு சாயல் தான் முகப்பிரகாசம்.
அடுத்து சுத்திகரிக்கப்பட்டோம் என்று சொன்னா உன்னுடைய லைஃப் ஸ்டாண்டர்ட் ஸ்டைல் மாறும். ஸ்டாண்டர்டே மாறும். ஸ்டைல் மாறுறதை விட நீ ஸ்டைல் உனக்கு வெளியே இருந்து பார்த்தா மற்றவங்க பார்வையில் உன் ஸ்டைல் மாறும். தேவன் உன்னுடைய ஸ்தானத்தை என்ன செய்வாரு? உயர்த்துவார். அதான் பெரிய தன்மை. அந்த ஸ்டெப்புக்கு அடுத்து டக்குன்னு பயந்துருவான். நைட்டெல்லாம் உட்காந்து தானியேல் அழுதாங்க. கர்த்தாவே, இந்த ராஜா ஏதோ சொப்பனம் பார்த்துட்டான்னு சொல்றானே, ஆண்டவரே சொப்பனமும் சொல்லணுங்கிறான், சொப்பனத்துக்கு அர்த்தமும் சொல்லணுங்கிறான்னு சொல்லி உட்காந்து சுத்திரிச்சு ஜெபிச்சான். அடுத்த நாள் காலையில் போய் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி முடிச்சு அடுத்த செகண்ட் எங்க வந்துட்டான்? டக்குன்னு உடனே அடுத்த ஸ்தானம் உயரும். அதுதான் நம்முடைய ஜீவியத்தில் சுத்திகரிப்பினுடைய மேன்மை. சுத்திகரிக்கப்பட்டுட்டீன்னா உன்னுடைய பிசினஸோ, உன்னுடைய தொழிலோ, உன்னுடைய குடும்பமோ, உன்னுடைய தனிப்பட்ட ஸ்தானமோ ஒரு ஸ்டெப் ஏறும். நம்புறீங்களா? இப்போ நீங்க அபிஷியலா நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, டிபார்ட்மெண்ட்ல பாஸ் ஆயிடுறீங்க. அது எக்ஸாம்னா பரீட்சை. அப்ப அது முடிஞ்ச உடனே அது ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிருது? அடுத்து சொல்லுங்க, என்ன கிடைக்குது? ப்ரமோஷன் கிடைக்குது. அதுபோல சுத்திகரிப்பு கரெக்டா இருந்தா உன்னுடைய ஸ்தானத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? உயர்த்துவாரு. அதான் முக்கியமானது. சுத்திகரிப்பு கரெக்டா இருக்கணும். எக்ஸாம் பாஸ் ஆயிட்டியா, அந்த சுத்திகரிப்பு நீ உட்கார்ந்து உன்னை நீ ஆராய்ந்து அழுது சரிப்படுத்தி நீ உன்னை கரெக்ட் பண்ணு, உன் ஸ்தானத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? சரியான விதத்தில் உயர்த்துவார். அதுக்கு பிறகு அந்த சுத்திகரிப்பினுடைய அடையாளத்தை சொல்றேன். சுத்திகரிக்கப்பட்டு கரெக்டா உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வந்துச்சுன்னா உன் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகி, அதை ஃப்ரெஷ் ஆகி உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா உதிக்கும். அது வரைக்கும் இந்த குறுக்கட் மைண்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கிராஸ் மைண்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு உன் மைண்ட் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த பார்வை, அந்த பேச்சு, அந்த பழக்க வழக்கங்கள், டீலிங் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். நீங்க பாருங்க, கையும் மையமா விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் நிப்பாட்டினாங்க. அது மாத்திரமல்ல, கல்லையும் ரெடியா கையில கொண்டு வந்தாங்க. இருக்கா? அப்படி வாசிங்க அந்த வசனம். இவர் என்ன சொல்றாருங்கிறது மட்டும்தான் கேட்காத வந்தாங்களே தவிர அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் வந்துட்டாங்க. வாசிங்க மத்தேயு மார்க் எல்லாத்துலயும் இருக்கு. எத்தனை? 8:4. என்னது? யோவான் 8:4. வாசிங்க. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு. இப்ப பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க. அவளை கொன்னுறணும் அப்படிதான் வந்தான். வந்தவனுடைய நிலவரம் இப்போ ஆண்டவர் வசனம் சொல்றார். தரையில் குனிந்து எழுதினார். திருப்பி நோண்டிக்கிட்டே இருந்தானுங்க. திருப்பி சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன். அவ்வளவுதான். நம்ம சுத்திகரிப்புக்கு இன்னைக்கு ஒரு 100 வசனமாவது எடுக்கிறோம். இவ்வளவு நேரத்தில் நான் எத்தனையோ வசனம் சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் யூஸ் பண்ண வசனம் எத்தனை சொல்லுங்க? நீங்களாம் இங்க இருக்கீங்களா? சுத்திகரிப்புக்கு அவர் சொன்ன வசனம் என்ன? அந்த ஊரே கல்லெறி நின்றுட்டு இருக்கு. அவர் சொல்ற ஒரே வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறி. அவ்வளவுதான். தன் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு, வாசிங்க அந்த வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். பாருங்க, எல்லாரும் என்ன செஞ்சாச்சு? போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? அந்த சுத்திகரிப்பு அவனுக்கு நடந்துருச்சு. இப்ப அவளை பாவின்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? நம்ம என்ன? ஐயோ வேண்டவே வேண்டாம், அது இயேசு பாடு, அவ பாடு, நம்ம போலாம். இப்ப அவன் மைண்ட்ல அவளை குற்றவாளின்னு பார்க்கல, தன்னை குற்றவாளின்னு பார்த்துட்டு தோத்திரம் பண்ணிட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு பிறகு அவனுக்கு இனிமே போய் எவ்வளையாவது பிடிச்சிட்டு வருவானா சொல்லுங்க? மைண்டே மாறிடுச்சு. இனி எங்கேயாவது எவனாவது எவ்வளவு பாவம் செஞ்சுட்டு இருந்தா கூட இவன் தோத்திரம் 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 தோத்திரம், நம்ம கதையே பயங்கரமா இருக்கு சோத்திரம் போயிட்டே இருப்பான். இவன் மைண்ட் வந்து மாறிடுச்சு. உங்களுடைய எண்ணங்கள் மாறும். அப்படி ஏதாவது எண்ணங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே நீங்க அதை சிறைப்படுத்திடுவீங்க. டப்புன்னு சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் போ சாத்தானேன்னு சொல்லி கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் நாங்கள் சிறைப்படுத்துறோம். போ வேண்டாம், இயேசுவின் நாமத்தில் விட்டு கண்ட்ரோல் பண்றது. அந்த ஆவியை நம்ம ஜெயிச்சிடறோம். அதுதான் நம்முடைய சுத்திகரிப்பில் உள்ள ஒரு மேன்மை. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, சத்துரு என்ன செய்ய மாட்டான்? தொடவே மாட்டான், கிட்ட வரமாட்டான். அவன் எப்படி வருவான்?
உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிட கிட்ட வராது. நீ கரெக்டா இருந்தீனா ஒன்னும் வராது. இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். அடுத்து சுத்திகரிக்கப்பட்டவனுக்கு இருக்கிற அடுத்த தன்மை என்ன தெரியுமா? விழிப்பா இருப்பான், கேர்ஃபுல் ஆயிடும். ஏன்னா ஏற்கனவே தோத்துருக்கான், ஏற்கனவே அடி வாங்கியிருக்கான், ஏற்கனவே அழுதுருக்கான், ஏற்கனவே மனஸ்தாபப்பட்டிருக்கான். இனி அவன் எப்படி இருப்பான் சொல்லுங்க? இந்த சூடுபட்ட பூனை எப்படி இருக்கும்? சூடுபட்ட பூனை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். என்ன நடக்க போதோன்னு. அது ஒரு விழிப்பான வாழ்க்கை. கரெக்டான சுத்திகரிப்பு நடந்துச்சுன்னா உங்க லைஃப்ல எப்பவும் நம்ம அலர்ட்டா இருப்பீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஜாப்ல எல்லாம் வாட்ச்மேன் டியூட்டில இருக்காங்க பாருங்க, ஒரு ட்ரிப்பு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன செய்ய வராது? தூக்கவே வராது, உஷாராயிடுவான். லேசா இங்கன்னு சத்தம் கட்டவனே எந்திரிச்சு உட்காந்துருவான். ஏதோ சத்தம் கேட்கிறாங்க. அது பயத்தில் அல்ல, விழிப்பு, ஒரு அலர்ட்னஸ் எப்பவுமே இருக்கும். எனி டைம் நமக்கு அப்படி ஒரு சுத்திகரிப்புல அப்படி ஒரு விழிப்பான ஒரு வாழ்க்கை இருக்கு. நீங்க பாருங்க, ஏசு சொன்னார், 1 மணி நேரமாவது என்னோட விழித்திருக்க கூடாது. என்னதிலேமோ சொல்லி பார்த்தாரு, இவனுங்க ஒன்றும் தெளிவில்லை. திருப்பி வந்து சொன்னாரு, ரைட், இப்பொழுது நீங்கள் தூங்கி என்ன செய்யுங்கள்? இளைப்பாருங்கள். அப்படித்தானே சொன்னாரு. நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். ஆனா வந்துட்டான் ஒருத்தன். அதுக்கு பிறகு இவனுக்கு எங்க நித்திரை வந்துச்சு? தூங்கினானா? போச்சே போச்சே, மிஸ் பண்ணிட்டோமே, தூக்கமே இல்லை, பின்னாலேயே போறான். வாசிங்க மத்தேயு 26:45. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ அதுக்கு முன்னால சொன்னாரு, நீ என்னையோட கூட இருக்க கூடாதாப்பா அப்படி இப்படின்னு சொன்னாரு. இவன் தூங்கி 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 ஒரு வழி ஆயிட்டான். இப்ப வந்து அவர் சொல்றது என்னது? நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள்னு சொல்றாரு. ஆனா எங்க இளைப்பாற முடிஞ்சது? இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேலை வந்தது, என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அது என்ன? நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் சொல்லியாச்சு. இப்ப சொல்றாரு, வாருங்கள் எழும்பி ஓடு, வேற வழி இல்லையே. இனி எப்படி தூக்கம் வரும்? சுத்திகரிக்கப்பட்டீங்கன்னா உனக்கு விழிப்பு இருக்கும், அலர்ட்னஸ், ரொம்ப கவனமா இருப்ப. அப்படியே எப்பவும் உன்னுடைய பார்வையில நீங்க பாருங்க, இந்த பார்டர் செக்யூரிட்டிலாம் போய் பாருங்க, இந்த ரேடர் கண்ட்ரோல்ல இருக்கிறவனை போய் பாருங்க. சில மிஷின்ஸ் ஆப்ரேட்டர், இந்த கோடிக்கணக்கான செலவு பண்ணி வச்சிருக்க இடத்துல ஆப்ரேட் பண்றவங்கள பாருங்க, எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பான் தெரியுமில்ல. ஒரு செகண்ட் விட்டா நெஞ்சிடும், அடிச்சுட்டு போயிடும். ரேடர்ல இருக்கிறவங்கலாம் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். சில நேரத்தில் பேப்பர்ல போடுவாங்க, அந்நிய நாட்டு விமானம் வந்தது, மடக்கி பிடித்தார்கள். அது வந்து நம்ம ஊருக்குள்ள வந்து பிடிக்கல, அவனுக்கு கடல்லையும் வானத்திலையும் ஒரு எல்லை வச்சிருக்கான். யாரு? ஒவ்வொரு நாடும். கடலுக்கு ஒரு எல்லை இருக்கு, வானத்துக்கு ஒரு எல்லை வச்சிருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ல அந்த லெவலுக்கு தாண்டி என்ன வந்தாலும் ஒரு அது என்னது, ஒரு கதிர். நம்ம நாட்டுக்காரன், ஒவ்வொரு நாட்டுக்காரனும் அவனும் ஒவ்வொரு ரேஸ் வச்சிருக்காங்க. அது வரைக்கும் தன்னுடைய இது கண்ட்ரோல் வச்சிருப்பான். அந்த ரேஸ்ல டச் பண்ண உடனே ரேடர்ல என்ன செய்யும்? ஃபிளைட் வர்றது தெரிஞ்சிடும், என்ன ஸ்பீட்ல வரான், என்ன இது வேகமா வரான். உடனே அடுத்த செகண்டே இவன் அவன்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவான், ஏய் நீ யாரு அப்படிமா. கேட்டிருக்கீங்களா? அடுத்த செகண்ட். அதாவது 10 மணிக்கு ஆஸ்திரேலியா ஃபிளைட் உள்ள வருது அப்படின்னா அது அவனுக்கு தெரியும், இத்தனை மணிக்கு இந்த ஃபிளைட் என்ன செய்யும், இந்த ரூட்ல வரணும். உடனே அவன் ரேடர்ல பார்த்து அதை எக்ஸ்போஸ் பண்ணி பெருசா பண்ணி, யாரு இவன், இது பேசஞ்சர்ஸ், ஓகே, சிக்னல் கொடுத்த உடனே அவனும் சொல்லிடுவான் பேசஞ்சர் உள்ள என்டர் ஆகுது. மற்ற உடனே என்டர் பண்ண உடனே ஒன்றும் கொடுக்க மாட்டான். உடனே இவன் கேட்பான், என்ன யாரு நீ, எதுக்கு வந்த, உன் நாட்டு எல்லாம் தாண்டிட்ட, இப்படிலாம் சொல்லி பார்ப்பான். இதெல்லாம் எத்தனை நிமிஷத்துல நடக்கிறது? செகண்ட்ஸ்ல நடந்துகிட்டே இருக்கும். அவன் ஒரு தகுந்த பதில் இல்ல, வேகம் கூடுது, அவனுடைய போக்கு சரியில்லைன்னு 3வது நிமிஷத்துல நம்ம பிளைட் எங்க நிக்கும்? நம்ம இங்க உட்காந்துட்டு சோத்திரம் தீப்பெட்டி ஓட்டிட்டு இருப்போம். ஆனா அவன் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கான்? நீங்க பாருங்க, அடுத்த செகண்ட் இந்திய விமானப்படை 2 விமானம் போய் அதை என்ன செஞ்சது, வழிமறித்ததுமா போயிடுவாங்க. உடனே அடுத்த செகண்ட் தட்டின உடனே அப்ப இங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாருங்க. இது இப்படிதான் நாட்டை காப்பாத்திரான். நீ உன் ஸ்பிரிச்சுவலா அதோட ஸ்பீடா காப்பாற்றணும். அந்நியன்னு தெரிஞ்ச உடனே இயேசுவின் நாமத்துல அடிச்சிடணும் டம்முன்னு. பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்கள். அவன் வந்து சும்மா அஸ்திரம் வேவுறது இல்ல. வாசிங்க எபேசியர் 6. அவன் அக்னி அஸ்திரத்தை ஏவுறான். ஏன்னா உனக்கு விசுவாசம் ஒரு காவல் இருக்கு,
பரிசுத்தன் ஒரு காவல் இருக்கு, சபைன்னு ஒரு காவல் இருக்கு, பரிசுத்தவான்கள் ஒரு காவல் இருக்கு, ஜெபம்னு ஒரு காவல் இருக்கு, பிரதிஷ்டைன்னு ஒரு காவல் இருக்கு. 72 காவல் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற உனக்கு அது ஒண்ணும் தெரியாது. இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல சீக்கிரட்டை கேட்டீங்கன்னா ஒரு குறிக்கப்பட்ட விமானம் ஒரு லிமிட்டை தாண்டி வந்துருச்சுன்னா இழுத்து பங்கர்ல போட்டுறதுக்கு அளவுல நெஞ்சிருக்கான், கண்ட்ரோல் வச்சிருக்கான். ஒரு லிமிட்டை தாண்டிடுச்சான்னா அவனை அந்த ரேஸை இழுத்துரும், அந்த பிளைட்டை மூவ் பண்ண விடாம இழுத்து கொண்டு போய் அவன் எங்க நம்ம நாட்டில் காட்டுக்குள்ள வச்சிருப்பான், அதுல போய் விழுந்துரும். அப்படிலாம் செஞ்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு நாடும். வாசிங்க எபேசியர் 6:16. பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை அவிக்கணும்னா என்ன வேணும்? நம்ம கையில விசுவாசம் என்னும் கேடயத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் பாஸ்டர் சொன்னாரு, கோலியாத்து சாதாரண ஆள் கிடையாது. கோலியாத்து சாதாரண ஆள் கிடையாது. அவன் தன்னுடைய பலத்துல நம்பித்தான் ஒரு நாட்டையே 40 நாள் சவால் விட்டு என்ன செஞ்சான்? முட்டினான். முழு இஸ்ரவேல் தேசத்தையும் அப்படியே சவால் விட்டு ஒரு வார்த்தை பேசுவான். யாராவது நெல் இருந்தா என்கிட்ட மோதுமா, அதோட எல்லாம் ஓடிடுவாங்க, வந்துருவான், போயிட்டே இருப்பான். அப்படி ஆள். ஆனா அவன் விழுந்ததுக்கு காரணம் என்ன? கர்த்தர் செஞ்சது அது பைபிள் படி, அது நம்முடைய வேர்ட் கரெக்ட், தெய்வம் தான் அந்த வேலையை செஞ்சார். ஆனா அவன் விழுந்ததுக்கு முதல் காரணம் அவன் கேடயத்தை அவன் பிடிக்கல. யார் பிடிச்சிருந்தா சொல்லுங்க? அவனுக்கு ஒரு வேலைக்காரனை வச்சிருந்தானா, அவன் இவன் முன்னாலே கேடயத்தை பிடிச்சிட்டு வருவான். எப்படி இருக்கும்? அவன் கேடயத்தை யார் பிடிக்கணும்? பரிசையை இன்னொருத்தன் பிடிச்சிட்டு வந்தான். அதனாலதான் இவனுக்கு நெத்தியில வர்றது இவனுக்கு தெரியாதுல்ல. கல்லு எங்கிட்டு வருதுன்னு யாருக்கு தெரியாது? பரிசை பிடிச்சிருவனுக்கு என்ன தெரியும்? இவன் கோலியாத்து கையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா ஏதோ பண்றானடான்னு சொல்லி எரிஞ்சிருப்பான். இந்த போலீஸ்காரன் பாருங்க, அடிப்பான், விரட்டி விரட்டி அடிப்பான். கையில எதை வச்சுக்குவான்? ஒரு பெரம்பு வச்சுக்குவான். ஏன்னா பெரம்பு மாதிரி ஒரு கூடையை வச்சுக்குவான், காவல்னு. ஏன்னா தானே அடிச்சிடக்கூடாது. பார்த்தீங்களா? அதே மாதிரி இவன் கையில் அந்த கடகம் இல்லாமல் போயிடுச்சு. சுத்திகரிக்கப்பட்டினா உனக்கு ஒரு பெரிய விழிப்பு இருக்கும், ரொம்ப தெளிவா இருப்ப. அதுக்கு தான் நாங்கள் சுத்திகரின்னு சொல்றோம். சுத்திகரிக்கலாமா? இப்போ எல்லாரும் கண்களை மூடுவோம். நீ சுத்திகரிச்சா பிசாசு உன்னை தொடாது, சுத்திகரிச்சா வியாதி உன்னை தொடாது, சுத்திகரிச்சா உனக்கு ஒரு விழிப்பு இருக்கும். சுத்திகரித்தால் உன்னை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துவார். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா நீ மாறுவாய். சுத்திகரித்தால் உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம், கர்த்தாவே நீர் எங்களை சுத்திகரியுமே. அந்த லேவியின் புத்திரரை உட்கார்ந்து சுத்திகரித்தீராமே, அன்னைக்கு அந்த ஜனங்களை சுத்திகரிச்சீங்களே சுவாமி, இன்னைக்கு என்னைய நீர் சுத்திகரியும். என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய சபையை, என்னுடைய ஊழியங்களை சுத்திகரியும். எல்லாரும் வாயை திறந்து ஒரு 5 நிமிஷம் கேட்கலாம். Hallelujah. நீர் எங்களை சுத்திகரித்தால் கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தமாவோம். நீர் எங்களை சுத்திகரித்தால் கர்த்தாவே எஜமானுக்கு பிரயோஜனப்படுவோம். கர்த்தாவே நீர் எங்களை சுத்திகரித்தால் கர்த்தாவே எந்த நற்கிரியைகளுக்கு நாங்கள் ஆயத்தமாவோம். நீர் எங்களை சுத்திகரித்தால் கர்த்தாவே எங்களுடைய முகம் பிரகாசிக்கும். ஆண்டவரே நீர் எங்களை சுத்திகரித்தால் கர்த்தாவே எங்களுக்கு வேலி அடைக்கப்படுமே. கர்த்தாவே நீர் எங்களை சுத்திகரித்தால் கர்த்தாவே சுத்த மனசாட்சி உண்டாகுமே. கர்த்தாவே நீர் எங்களை சுத்திகரித்தால் கர்த்தாவே எங்களுடைய நாற்றங்கள் மாறி வாசனை வீசுமே. நீர் எங்களை சுத்திகரித்தால் கர்த்தாவே எங்களுடைய முகம் பிரகாசம் அடையுமே. நீர் எங்களை சுத்திகரித்தால் எங்களுடைய ஸ்தானம் உயருமே. நீர் எங்களை சுத்திகரித்தால் எங்களுடைய எண்ணங்கள் ஜெயிக்குமே.
நீர் எங்களை சுத்திகரித்தால் பொல்லாங்கன் எங்களை தொட முடியாது. நீர் எங்களை சுத்திகரித்தால் எங்களுக்கு விழிப்புள்ள ஒரு ஜீவியம் இருக்குமே. நாங்கள் எதில் தவறினோமோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியத்தில் எங்கே தவறினோம், எங்களுடைய ஜீவியத்தில் எங்கே தவறினோம், எங்களுடைய வேலை ஸ்தலங்களில் எங்கே தவறினோம், எங்களுடைய தொழில் விஷயங்களில் எங்கே தவறினோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜனங்கள் குடும்ப வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் தவறினார்கள், பிள்ளைகள் வாலிபர்கள் எங்கே தவறினார்கள் கர்த்தாவே அதை தெரியப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள் எத்தனை ஆண்டவரே. அல்லேலூயா. வாயை திறங்க, கர்த்தரோடு நெருங்கி வாருங்க. அறிக்கை கர்த்தரை நெருங்கி கொண்டு வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாய் வருகிறார். நம்ம கன்னிகைகளை குறித்து ஒரு சுத்திரிப்பு எடுக்கலாம். முதலாவது ரெபேக்காள். அவளை வேதம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது புருஷனை அறியாத ஒரு கன்னிகைன்னு சொல்லு. வாசிங்க ஆதியாகமம் 24:16. அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். இதுதான் அன்னைக்கு எலியேசருக்கு தேவைப்பட்டது, அதுதான் தேவனுக்கும் தேவைப்பட்டது. லூக்கா 1:34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். இங்க நான் பார்க்கும் பொழுது புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீ. இங்க மரியாள் சொல்றா, நான் புருஷனையே அறியலையே. அதுதான் வாழ்க்கை. இது எதை காண்பிக்கிறதுனா, மாம்சத்தின்படி எவரையும் அறியாத ஒரு ஜீவியம். மாம்சத்தின்படி யாரையும் அறியாது. இது பவுல் சொல்லுகிறார். மாம்சத்தின்படி நான் எவரையும் அறியேன். இது இந்த சரியான விளக்கம் என்னன்னா, பாதுகாப்பான ஒரு ஜீவியம். ஒரு பெண் தன்னுடைய ஜீவியத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுபோல ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு ஆவிக்குரிய சகோதரன் தன்னுடைய வாழ்வை காப்பாற்றுகிறது என்னது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமான. பவுல் சொல்றாரு, ஒருவேளை இதுவரை நான் மாம்சத்தின்படி இயேசுவை அறிந்தாலும் இனிமேல் நாங்கள் மாம்சத்தின்படி இயேசுவை கூட என்ன செய்ய மாட்டோம், அறிய மாட்டோம் சொல்ற. மாம்சம் என்பது ரொம்ப முக்கியமானது. உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க என்ன செய்யக்கூடாது, வாய்க்கு இடங்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கு காரணமே வாய் தான். நுண்ணலும் தன் வாயால் கெடும். நுண்ணல்னா தவளை தன் வாயால தான் என்ன செய்யும், கெடும். அது இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்னா வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு கேப்பின்னு கத்தம் போட்டுருவான், கல்லை தூக்கி ஒரே போட. ஒன்று மனுஷன் கொண்டுருவான், இல்லைன்னா பாம்பு அழகாக இந்த சத்தத்தை கேட்டு கரெக்டாக எதை எழுத்துரும். நம்ம வாயாலே கெட்டு போறோம். மாம்சத்தின்படி மாம்சம் தீட்டுப்படக்கூடாது, நம்முடைய சரீரம் தீட்டுப்படக்கூடாது. அதுக்குதான் அவர் சொல்றாரு, ஒருவேளை நான் இதுக்கு முன்னால் அப்படி இருந்தேனாலும் இனிமேல் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை கூட என்ன செய்ய மாட்டோம், நாங்க அறிய மாட்டோம். அதனால ஜீவியத்தை சுத்தி இருக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். இனிமேல் நான் இப்படி எடுக்க மாட்டேன் அப்படின்னு. நான் ஒரு நடிகையுடைய பேட்டியை படித்தேன். நடிகை உங்களுக்கு தெரியும் இல்லையா, எப்படி இருந்திருப்பா, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் அவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாளோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அவர் சொல்றா ஸ்டேட்மெண்ட், என்னோட கடவுள் பேசுகிறார். அதாவது கடவுள்னு பேசுறா, யாருன்னு நினைச்ச மாட்டேங்கிறா, அந்த ஆளை சொல்ல மாட்டேங்கிறா. கடவுள் யாருங்கிறத சொல்லாம என்னோடு கடவுள் பேசுகிறார். நான் என் சம்பாத்தியத்தில் 10% கடவுளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு உடனே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், இது யாரு இவ லைனு, எங்கேயோ ஒரு பெண்டிகாசுக்காரன் இவளை டச் பண்ணிட்டான், ரட்சிக்கப்பட்டான்னு நான் யோசிக்கிறேன். இனிமேல் என் சரீரத்தை நான் காட்ட மாட்டேன், என் உடலை யாரையும் தொடவும் விட மாட்டேன். படிச்ச எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு.
கடவுள் என்னோடு பேசுகிறார். என் புத்திகள் மாறி இருக்கிறது, என் சுவாபம் மாறி இருக்கு. நான் ரொம்ப ரஃப்பாக இருந்தேன், கோவப்பட்டேன். ஒரு பேட்டியில் ஒருத்தனை கடிச்சு பயங்கரமாக சத்தம் போட்டுறா. நீல என்ன ஆம்பளையா அப்படின்னு கேட்டாள். நீங்கள் இப்போ நான் சொன்னோன்னே ஆளை கண்டுபிடிச்சிருவீங்க, பேப்பர் படிச்சுருந்தீங்கன்னா. நீ அவ்வளோ பெரிய பப்ளிக் மீட்டிங்கில் நீ ஆம்பளையான்னு ஒருத்தனை கேட்டதுக்காக அவன் போய் சூசைட் பண்ணி செத்துட்டான். அந்த ஆள் இன்னைக்கு சொல்கிறா பேட்டியில், எப்படி மாறுது, என்னுடைய வார்த்தைகள் ரொம்ப வேற காயப்படுத்திடுச்சு, அதெல்லாம் நான் குறை என்று உணர்கிறேன். அப்போ லைஃப் என்ன செய்யுது, மாறுது. நீ மாம்சத்தின்படி யாரையும் என்ன செய்யக்கூடாது, அறியக்கூடாது. லைஃப் உன்னுடைய பாதுகாப்பான ஜீவியம். கன்னிகைங்கிறது ஜீவியத்திற்கு அர்த்தமே என்னது, தீட்டுப்பட்டவங்க யார் கிடையாது, கன்னிகைகள் கிடையாது. அதனால இந்த விஷயத்தில் நம்முடைய ஜீவியம் ரொம்ப பாதுகாக்கப்படும். உன் ஜீவியத்துக்கு நீ தான் உத்தரவாதி. இதுக்கா ஆதாம கேட்ட உடனே ஏவாளை சொன்ன மாதிரி, ஏவாளை கேட்ட உடனே சர்ப்பத்தை சொன்ன மாதிரிலாம் அந்த பையன், இந்த பொண்ணு, அந்த அக்கா, இந்த அக்கா, அந்த அண்ணன், இந்த பாஸ்டர், இந்த பிரதர், அந்த அக்கா, அவ, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ சொன்னா பனிஷ்மெண்ட் எல்லாருக்கும் சேர்ந்து வருமே தவிர, முதல் குற்றவாளி யார் தான், ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் நம்பர் 1 யார் தான், நீ தான். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பாஸ்டர் பெங்களூர் பாஸ்டர் மோகன்தாஸ் ஒரு இது சொன்னாருன்னு சொல்லியிருக்கேன்ல. நேபாளில இருந்து ஒரு கேர்ள் பெங்களூருக்கு வேலைக்கு வந்தாலும், அங்கிருந்து ஒரு ஏஜென்ட் பெங்களூர்ல பயங்கரமான வேலைன்னு சொல்லி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி எங்க கொண்டு விட்டுட்டான், பெங்களூர்ல கொண்டு விட்டான். பெங்களூர்ல 4 நாள் கழிச்சு, 4 நாள் ஒரு ரூம்ல வச்சு இவளை ரொம்ப பயங்கரமா கவனிச்சாங்க. இவா சரி உங்களுக்கு ஜாப் அலாட் பண்றோம்னு சொல்லிட்டு 4 நாள் கழிச்சு பார்த்தா அது விபச்சார விடுதின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த பொண்ணை கொண்டு வந்து சேர்த்தது எங்க, விபச்சார விடுதி. அவ கையில நம்ம ஃபெய்த்தம் அட்ரஸ் மட்டும்தான் இருக்கு. அவ கையில இந்த பணத்தை பிடிக்கிட்டாங்க, பாதுகாப்பு பயங்கரமா போட்டு ரூம்ல அடைச்சாச்சு. அழுதா 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 ஆண்டவரே, நான் வேலை மேல ஆசைப்பட்டு எங்க மாட்டிக்கிட்டேன், கண்ணியில சிக்கிட்டேன் சுவாமி. இப்போ என் வீட்லேயும் கான்டாக்ட் பண்ண முடியல, நான் வெளியவும் போக முடியாது, இந்த ஊரும் தெரியாது, பாஷையும் தெரியாது, என் லைஃப் என்ன ஆக போகுது, நீங்க என்னை அழைச்சதுன்னா என்னை எப்படியாவது பார்க்கணும். அழுது 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 அழுது. எப்படி அந்த சிக்கன ஆளுக்கு தான் தெரியும் அந்த வேதனை எப்படின்னு. யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நாள் வீட்டில இருந்து வெளியே வந்தேன், ஒரு நைட் ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் இந்த சம்பவத்தை. வெளியே வந்தேன், வீட்டை விட்டு சாப்பிட்டுட்டு அப்படி வெளியே வரேன். ரோட்டுக்கு வந்தோடனே ஒரு ஒரு அப்போ எனக்கு வயசு ஒரு 19 வயசு இருக்கும், 18 வயசு இருக்கும். வந்தது ஒரு 30 வயசு 35 வயசு ஒரு லேடி. தம்பி என்னை காப்பாற்றுவியா, எனக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு தெரியலையே, ஐயோ என்னை விரட்டுறாங்களே காப்பாத்தேன்னு சொல்லிச்சு. எனக்கு ஒண்ணுமே முடியல. நான் தான் வீட்டை விட்டு வெளியே நிற்கிறேன், ரோட்ல சாப்பிட்டுட்டு வெளியே நிற்கிறேன், பனியன்ல தான் வெளியே நின்னேன். அப்படி நின்னா ஒரு முஸ்லீம் கேர்ள், என்னோட வயசு கூடினது, சேலைகளெல்லாம் கிழிஞ்சு ஒரு மாதிரி நின்று அழுது, என்னை காப்பாற்றிட்டு, எனக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல, என்னை ஏமாற்றி கொண்டு வந்துட்டானுங்களே, ஐயோ போச்சு. நான் அங்கே அட்ரஸ் கேட்டேன், ஏதோ ஒரு இடத்த கேட்டிருக்கு எங்கேயோ போகிறதுக்கு, இவங்க தூக்கிட்டு வந்துட்டானுங்க இந்த பொண்ணை. காப்பாற்றேன், எனக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. என்னடா இது, நான் திரும்பி பார்த்தேன், யார் இருக்கா, எங்கே ஒருத்தன் காணுமே, என்ன வந்துச்சு, எவன் வந்தான், ஒன்று யாருமே, அவன் நிற்கும் போது யாருமே என்ன செய்யலை, வரல. அவன் விரட்டிட்டு வரான், இவன் விரட்டிட்டு வரான். அந்த வீட்டிலேருந்து என்னை துரத்துனாங்க, நான் தப்பிட்டேன், நீ காப்பாற்று, நான் இங்கே ஓடி வந்தேன் அங்கே ஓடி வந்தேன்னுச்சு. சரி இப்போ என்ன செய்யணும்னு கேட்டேன். எனக்கு பஸ் ஸ்டாண்டு போகணும், ரூட்டு தெரியணும், எனக்கு பஸ் ஏற்றி விட்டு என்னை காப்பாற்றி விட்டால் நான் வீடு போய் சேர்ந்துருவேன்னுச்சு. அவன் நல்லவளோ கெட்டவளோ யாருன்னே தெரியாது. ரைட்டு, ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகலை. ரைட், ஓகே. நான் வீட்டுக்குள்ளே போனால் எங்கடா போகிற, சட்டையை போடுறாம்பாங்க வீட்டில். ரைட், அப்படியே 1.5 கிலோமீட்டர் கூட வந்தேன், எஸ்கார்ட் மாதிரி. எனக்கு ஒரு நம்பிக்கை, எங்கள் அண்ணன் மாதிரிலாம் கொஞ்சம் ரஃபான ஆளுங்க, அதனால் நான் கூட வர்றதுனால எவனும் என்ன செய்ய மாட்டான், எவனும் இவ்வளோ திருப்பி தூக்க மாட்டான், என்னையும் டச் பண்ண மாட்டாங்கிற ஒரு நிச்சயத்தில் போயிட்டே இருக்கிறான். அப்படியே பரபரப்பா அவள் அப்படியே சுற்றி 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 அலமோதி 2 பேரும் நடந்தே வரோம். 1.5 கிலோமீட்டர் நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரோம். பஸ் ஏற்றி விட்டு பஸ் ஸ்டாண்டு வந்த பின்னா காசு இல்லைனால திருப்பி பாக்கெட்டில் நான் வச்சுருந்த காசை எடுத்து கையில் கொடுத்து பஸ் ஏற்றி விட்டுட்டு திருப்பி எனக்கு ஒரு இது, எப்படியாவது பஸ் அவள் ஏறி போயிடணும். ஏதோ பக்கத்தில் உள்ள ஒரு ஊர், முஸ்லீம் ஊரில் இருந்து நான் வந்தேன்,
ஆஸ்பத்திரி கேட்டேன், இப்படி ஏமாத்தி செஞ்சுட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, 4-5 பேர்னா. சார் ரைட், ஓகே. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸு கிளம்பி அந்த பஸ் வெளியே போகிற வரைக்கும் பின்னாலேயே நான் போயிட்டு வந்தேன். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தன்னை காப்பாற்றுறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, போராடுறாங்க. அந்த பெங்களூர் பிள்ளை அழுது கடைசியில் கத்திரவளை நெஞ்சாரு, தீட்டுப்படாமல் மாம்சத்தின்படி எவரையும், அது ஒரு லைஃப், பாதுகாப்பான வாழ்க்கை. அப்படி நம்ம ஜீவியத்தை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு உன்னுடைய பரிசுத்தத்தை, உன்னுடைய விசுவாசத்தை, உன்னுடைய நம்பிக்கையை, உன்னுடைய பிரதிஷ்டையை காப்பாற்றுறதுக்காக நீ நிற்கணும். நீ நின்னா கர்த்தர் அந்த இடத்துல வந்து என்ன செய்வாரு? நீ நின்றால், நீ நிக்கிறது அக்னி சூளையானாலும் அங்க ஒருத்தர் என்ன செய்வாரு? வருவார். நீ நிக்கிறியாண்டம் மெயின். இரண்டாவது ஆதியாகமம் 24:43. இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், தண்ணீர் முள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி. தண்ணீர் முள்ள வரப்போகிற கன்னிகை, இதுல 2 அனுபவம் இருக்கிறது. 2-3 வரிசையா எடுக்கலாம், ஸ்பிரிச்சுவல் தானே. ஒன்று, பாடுபடக்கூடிய ஜீவியம். தான் வீட்டில் தண்ணி இல்லைங்கிறதுனால அவ அண்ணனை போய் தண்ணி எடுக்க சொல்லல, அம்மாவை போய் தண்ணி எடுக்க சொல்லல. வேலைக்காரங்க அவங்க வீட்டில் என்ன உண்டு? அவ சொல்றா, வேலையாட்கள் இருக்கிறாங்க, தாதி பெண்கள் இருக்கிறாங்க, எல்லாம் உண்டு. ரெபெக்காள் தானே சொல்லியிருக்கு. ரெபெக்காள் கல்யாணம் அந்த எலியாசரோட போகும்போது எப்படி போனாலாம்? அவளுக்கு 5 தாதி பெண்களோட தான் அவளை நெஞ்சாங்க. ஆனா அதே நேரத்தில் தாதி பெண்களை வச்சு தண்ணி எடுத்துக்க வைக்கல. யார் போய் தண்ணி எடுத்தது? இவ போய் தண்ணி எடுத்தா. பாடுகளின் ஜீவியத்தை நாம் உட்படுத்திக் கொள்ளணும். வாசிங்க ஏசாயால, அவரோ தம்முடைய குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தினார். வர வர நீங்க என்னாச்சு? 53. நொறுக்க சித்தமாய் அவர் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். குமாரனை அப்படியே அந்த பாதையிலே தான் கொண்டு போனார். அப்ப நாம பாடுகளுக்கு நம்ம உட்படுத்தணும். தமிழ்ல சொல்லுவான், ஏவா மக்கள் மூவா மருந்து. அப்படித்தானே? ஏவாமலே வேலை செய்யணும் உங்க வீட்டுல. இதுக்கு ஏவனும் சொல்லணும்லாம் கட்டாயம் இல்லை. யார் வீடு? நம்முடைய வீடு. அவ தானாவே வீட்டுல தண்ணீர் குறைஞ்சது, அவ எங்க புறப்பட்டா? தண்ணீர் முள்ள புறப்பட்டா. ஒன்று, பாடுகளின் ஜீவியம். இரண்டாவது, அவளுக்குள்ள இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னா, மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கும் பழக்கம். அது ஈகை குணம். புரியுதா உங்களுக்கு? நமக்கு அப்படி அந்த குணம் இருக்கா? நம்ம பாப்பா, பாப்பாவுக்கு காதே கேட்காது, செவிடாயிடும். இங்க வா, பேரை சொல்லணும், மரியாதை இல்லாம பேசணும், மண்ணா எண்ணத்தை இல்லாம பேசினா கூட காது கேட்காது. அப்படி நம்ம கேட்டோம், எதுதான் கேட்கிறோம்? ஒரு கப் தண்ணி தான் கேட்போம். அந்த தண்ணியை கொடுக்கறதுக்கு மூக்கால் அழுது, நாக்கால் அழுது, அவ இல்லையா இவ இல்லையா, நான் தான் கிடைச்சனா, நான் தான் மாட்டினா, இப்படிதான் தண்ணி கொடுக்குறோம். ஆனா அவ போய் தாகம் தீர்க்கும் பழக்கம். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் போய் கேட்பேன், உமக்கும் வார்ப்பேன், ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். அப்படி சொல்ற பெண்ணை தான் நான் செலக்ட் பண்ணுவேன்னா. கரெக்டா அதே மாதிரி அது வாட்டுக்கு இவ எடுத்து தண்ணியை ஊத்துறா ஊத்துறா ஊத்துறா. குடிச்சிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? குடிச்சிட்டு இருக்கிறது யாரு? பாலைவன கப்பல். ஒட்டகத்துக்கு பேர், இன்னொரு பேர் என்னது? ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? ஸ்கூல்ல என்ன சொல்லிக்கிறான்? ஒட்டகம் என்னது? பாலைவன கப்பல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது குடிக்குங்க, அது ஸ்டோர் பண்ணிக்குதான். வனாந்தரத்தில் ஒரு லிமிட்டுக்கு மேல பயணம் செய்ய முடியாம தண்ணீர்ல களைப்புல இருந்தா ஒரு ஒட்டகத்தை கொன்னு அதுல இருந்து எதை எடுத்துக்கிடுவாங்களாம்? குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்குவாங்களாம். அந்த அளவு தண்ணியை ஸ்டோர் பண்ணுமா. அது டேங்க், ஒரு டேங்கர் கூட வந்த மாதிரி. அதுக்கு ஊத்தினாலே நம்ம ஏமாத்துறோம். அது எதை காண்பிக்கிறதுனா, மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது, பாரங்களை சுமப்பது. அதுதான் ஒரு கேரக்டர். கிறிஸ்துவின் பிரமாணம் அதுதான். கலாத்தியர் 6:2 படி, கலாத்தியர் 6:2 என்ன சொல்லியிருக்கு? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்.
கிறிஸ்துவின் பிரமாணங்கிறது அதுதான். ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யணும்? சுமக்கணும். இல்லைன்னு சொன்னா கஷ்டம். அவ பாருங்க, முழு ஒட்டகத்தினுடைய தாகத்தையும் தீர்க்கிறா. அந்த பெண்ணிட்ட கேட்கிறாங்க அம்மாவும் அப்பாவும், இந்த மனுஷன் கூப்பிடுறான், நீ போகிறாயா? அவன் எவனே தெரியாது. எலியாசர் கருப்பா சிவப்பான்னு இதுக்கு முன்னால தெரியாது. ஆனா அப்படியே நான் போறேன்னு சொல்லி கிளம்பி போறா. அது எதை காண்பிக்கிறதுனா, ஜீவியத்தில் பரிசுத்த ஆவியானவரை 100% நம்புவது. ஈசாக்கு எப்படி இருப்பான்னு தெரியுமா? தெரியாது. ஆபிரகாம் எப்படி இருப்பான்னு தெரியுமா? தெரியாது. ஆபிரகாம் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியாது. ஆபிரகாமுக்கு எவ்வளவு வசதி இருக்கும் தெரியுமா? தெரியாது. இந்த ஆளு உண்மையான ஆளா? தெரியாது. யாரு? எலியாசர் சொல்ற ரிசல்ட் சம்பவங்கள்லாம் உண்மையா? ஒண்ணுமே தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனா ஒரே நம்பிக்கை, எல்லாம் யார் செய்யறா? தெய்வம் செய்யறார். அந்த நம்பிக்கையில அடி எடுத்து வச்சு போறது. இந்த மனுஷனோடு போகிறாயா, எலியாசரோட போகிறாயான்னு மரியாதையோட கூட சொல்லல. வாசிங்க அந்த வசனம். ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். எப்படி இருக்கும்? அப்படியே புறப்பட்டு போயாச்சு. சரண்டர், கீழ்ப்படிதல், கேள்வி கேட்பதே இல்லை. நடத்திப்பே ரைட்டு தோத்துறா லேலியா போறேன். எந்த அளவுல லைஃப் அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்து யாத்திராகமம். நான் இதை சொல்றது என்னன்னா, மாம்சத்தின்படி எவரையும் அறியக்கூடாது, பாடுகளின் ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உனக்கு இயற்கையிலேயே இருக்கணும். மூணாவது யாத்திராகமம் 22:16. நியமிக்கப்படாத ஒரு கன்னிகை, நியமிக்கப்படாத ஒரு கன்னிகைன்னு சொல்லி. நியமிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். உன்னை கர்த்தருக்கு நியமிக்கலன்னா நீ பிசாசுக்கு என்கேஜ் ஆயிடுவ. உன்னை என்கேஜ் யார் பண்ண ஆரம்பிச்சிருவா? நீ நாளைக்கு எங்கேயா போறியா? போகல, அப்ப என் கூட வரையாமா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, நாளைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்காடா? இல்ல. அப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன், வர்றியா? தியேட்டர்ல போறேன், வரியா? ஊர் சுத்த போறேன், வரியா? கடைசியில் கொண்டு போய் உன் லைஃபே சொல்லி முடிச்சுட்டு போயிடுவான். நியமிக்கப்படாத, நீ நியமிக்கப்பட்ட ஒரு ஆள். கர்த்தரால் நீ என்கேஜ் பண்ணப்பட்டிருக்கணும். ஓசியால வாசிங்க. உன்னை எனக்காக நான் நியமித்துக் கொள்வேன். கர்த்தர் என்னை அழைக்கல, எனக்கு ஒண்ணு இல்ல. நீ ஒரு விசுவாசி இல்லையா? நீ கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஆள். வாசிங்க. 2:19. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். கர்த்தருக்கு நீ நியமிக்கப்பட்ட ஒரு ஆள். கர்த்தர் உன்னை ஏற்கனவே முத்திரிச்ச ஒரு ஆள். நீ நியமிக்கப்படாத ஒரு ஆள் போல இஷ்டத்துக்கு சுத்த முடியாது. இப்போ உலகத்துல நீங்க ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கோ என்கேஜ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அது. அதே போல நீ நியமிக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும். கர்த்தர் உனக்கு அதனால தான் கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல 11 பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக உன்னை என்ன செய்கிறேன்? உங்களை நியமிச்சிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் நியமிச்சிட்டேன். நீ தேவனுக்கு என்கேஜ் ஆன ஆளு. நீ மற்ற சினிமா தியேட்டர்ல என்கேஜ் டிக்கெட் போடுற ஆள் கிடையாது. உனக்கு அங்கெல்லாம் டிக்கெட் போட முடியாது, என்கேஜ் பண்ண முடியாது. பிசாசுக்கோ மனுஷனுக்கோ நீ என்கேஜ் ஆன ஆள் கிடையாது. உன்னை ஏற்கனவே கர்த்தர் நெஞ்சிருக்காரு. நித்திய விவாகத்துக்குன்னு உன்னை நெஞ்சாச்சு, நியமிச்சிட்டாரு. நீ நியமிக்கப்பட்ட ஒரு ஆள். நியமிக்கப்பட்டுட்டேன்னா உன் கையில முத்திரை மோதிரம் இருக்கு. இந்த தமிழ்ல சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? நியமிக்கப்பட்டதுக்கு பூ வச்சாச்சுங்கிறான். அது நான் இங்க தான் கேள்விப்பட்டேன். பூ வைக்கிறான். அவன் பூ வச்சுட்டு போயிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சது. அதுக்கு அடுத்த நாள் ஒரு கோடீஸ்வரம் வருவான், பூவை மாற்றி வைக்க முடியாது. வச்சிருவானா? வைக்க முடியாது. வச்சா அடிச்சுக்குவாங்க, சண்டை ஓட்டுவாங்க, நஷ்டேடு வாங்கிடுவான். இது உலகத்தில் நடக்குதா இல்லையா? அதனால தான் சொல்லியிருக்கு, நியமிக்கப்படாத ஒரு கன்னினா நீ மோசம் போயிடுவ. அந்த வசனம் அப்படித்தான் பைபிள்ல இருக்கு. நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. யாத்திராகமம் 22:16 நியமிக்கப்படாத ஒரு கன்னி அவ மோசமாயிடுவா, மோசம் போக்கிடுவான். பிசாசு அவள மேல ஆதிக்கம் செலுத்திடுவான். நீ நியமிக்கப்பட்ட ஒரு ஆளா இருந்தா, கர்த்தர் உன்னை நியமிச்சிருந்தாருன்னா உன்னை பிசாசத்தோட நீ என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது.
தாமார அம்னோன் கெடுத்ததுக்கு காரணம் நியமிக்கப்படாம இருந்தா, அதனால தான் அவன் வந்து தவறா யூஸ் பண்ணிட்டான். நீ கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டாள் அப்படின்னா பிசாசு உன்கிட்ட என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். நீ உனக்கு அழைப்பும் இல்லை, ஊழியமும் இல்லை, கல்யாணமும் இல்லை, ஜெபமும் இல்லை, ஸ்பிரிச்சுவலும் இல்லை, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். பிசாசு என்னைக்காவது ஒரு நாள் உன்னை ஒரு தள்ளி எங்கேயாவது தள்ளி விட்டு போயிடுவான். நீ சொல்லணும், நான் கர்த்தருக்கு என்ன செய்யப்பட்டவன், நியமிக்கப்பட்டவரால். நீ வந்து என்கேஜ் ஆகிருக்கணும் ஆண்டவருக்கு. நீங்க வந்து ப்ரோக்ராம் 24 hours உனக்கு இருக்கட்டும், பாவமே வராது. ஏன் டூர் போறான், அவனுக்கு டைம் இருக்கு. ஏன் தியேட்டர் போறான், அவனுக்கு டைம் இருக்கு. உலக மனுஷனை கூட பாருங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றவன் எல்லாம் எங்க போய் உட்காந்துருக்க மாட்டான், ஊர் சுத்தவும் மாட்டான், தியேட்டருக்கும் போக மாட்டான். அவனுக்கு டிவி சீரியல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன கிடையாது, நேரம் கிடையாது. அவன் ரோட்ல இப்ப போய் பாருங்க, அவன் அண்ணா காலனி அண்ணா மார்க்கெட்ல மூட்டை தூக்கிட்டு இருப்பான், வேர்த்து விறுவிறுத்து. அவன் பாடுகளுக்கு தன்னை உட்படுத்துகிறான். நீங்களும் கூட உங்க மைண்டையும் கூட, உங்க மைண்டோ உங்க சரீரமோ உங்க நேரமோ எல்லாத்தையுமே கர்த்தருடைய விஷயத்துல இல்லாட்டா பிசினஸ் எதிலாவது ஒண்ணுல நெஞ்சிடும், நீங்க என்கேஜ் பண்ணி வைக்கணும். நான் சொல்றது சரியா? நீங்க ஒண்ணு கர்த்தருடைய வேலையில உங்களை என்கேஜ் பண்ணி வச்சிருக்கணும். அந்த ஊழியம் இந்த ஊழியம் அந்த ஊழியம் அந்த ஊழியம் இந்த ஊழியம் அப்படியே நீங்க இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் அதுலயே ஓடிட்டே இருக்கும். இல்ல பிசினஸ், இன்னைக்கு இந்த இடம் இன்னைக்கு இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் கரெக்டா வச்சிருக்கணும். நீங்க மேப் போட்டு வச்சிருக்கணும். ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம், ஒன்றும் இல்லை. அப்போ என் கூட வரையா, நீ அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு எவனாவது நினைச்சிடறான். உன்னைய கரெக்டாக நான் சொல்கிறதே எடுத்துகிட்டு போயிடுவான். வா மாமா வீட்டுக்கு போகலாம், அக்கா வீட்டுக்கு போகலாம், ஏன் இன்னைக்கு ஒரு நாள் தானே உனக்கு ஃப்ரீ, நீ இப்படியே வேலை பார்த்து என்னத்தை சம்பாதிச்சிட்டா, வா என் கூட வாமா. இது பிசாசு ஒன்று எங்கேயாவது நினைச்சிட்டாரா? இந்த இப்போ முந்தானத்து பார்த்தீங்களா ராம்நாட்டில், நீ போறியா நான் போறேனா, நான் வரேனா நீ வரியா, ஆமாம் நானும் வரேன், நானும் பார்க்கணும், எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டில் ஏறி மொத்த போட்டு கவுந்து எல்லாம் போயிடுச்சு. படிச்சு பார்த்தீங்களா? அதில் பாதி பேர் என்கேஜ் ஆகாத ஆளுங்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, இதில் போய் தலையை கொடுத்துக்கிட்டாங்க. நான் வரேன் நீ வரேன் என்னையும் சேர்த்து கூட்டு போ, நான் ஊரில் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கேன், எங்கேருந்து வந்தாலும் இங்கே பிசாசு என்கேஜ் பண்ணி கொண்டுட்டான். யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து முத்திரிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஒரு ஆள். நீ சொல்லணும், நான் கர்த்தருக்கு நியமிக்கப்பட்ட ஆள், என் மேலே உரிமை பாராட்ட எனக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. நான் என் நேசருக்கு சொந்தம், என் நேசர் எனக்கு சொந்தம். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். நீ வந்து உனக்கும் அவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போகணும். 2 ராஜாக்கள் 19:21. சீயோன் குமாரத்தியாகிய கன்னியா ஸ்திரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள், எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். எப்படி இருக்கும் இந்த கன்னிகைகள்லாம்? ஒரே பரியாசம், மற்றவங்களை ரொம்ப பேடா பேசுறது, அற்பமா பேசுறது, அலட்சியமா பேசுறது, இதெல்லாம் நமக்கு ஆகாது. சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி இகழ்கிறாள். மற்றவங்களை வந்து நீங்க எப்பவுமே உங்களை விட ஒரு ஸ்டெப் மேலதான் என்ன செய்யணும் நினைக்கணும். மற்றவங்களை வந்து எப்பவுமே, ஒருத்தன் சொன்னா, நான் சொல்லியிருப்பேன், ஒரு பெரிய ஒருத்தன் என்னுடைய சொந்தக்காரனெல்லாம் நான் வாசல்ல கலத்தி போடுற செருப்பு மாதிரி வச்சிருக்கானா, எவ்வளவு கொழுப்பு அவனுக்கு, என் தலையிலிருந்து உதிர்கிற மயிர்களாக வைத்திருக்கிறேன். எப்படி இருக்கும்? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏ அப்பா, நம்மால் இப்படிலாம் வசனம் பேசுறானு. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன், பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டும் போட்டு செயின் போட்டு வந்தான். கடைசியில் பார்த்தா அவன் ஃபெய்த் ஹோம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பையனுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிச்சான். போன உடனே அவன் நெஞ்சிட்டான், அர்ப்பனுக்கு காலம் வந்துருச்சு. அவன் நம்ம சர்ச்சுக்கு, அதே சர்ச்சுக்கு அவன் பட்டு வேஷ்டி கட்டிட்டு வரான். எப்படி அவனுக்கு அந்த மைண்ட் வந்துச்சு? அப்பதான் சொன்னாங்க, அவன் பயங்கரமா பேசுறான் பிரதர். அவனை வந்து அப்போ 1200 ரூபா கட்டி ஒரு விசுவாசி அனுப்பியிருக்காரு அவங்க சொந்தக்காரங்க. அவங்க வீட்டில் கூட்டம், ஈவினிங் கூட்டம் நடக்கும், அதுக்கு நான் போயிருக்கேன். அந்த கூட்டத்துக்கு அவன் எப்படி வரான்? அப்படியே வர்றான் பந்தாவா. நான் பார்த்து, நான் சின்ன பிரதர், என்னடா புதிய ஆத்மா வந்துட்டான் போல் இருக்கு. மீட்டிங் முடிஞ்சா இவன் நம்ம பைய மாறிட்டான் அப்படின்னாங்க. ஓஹோ. போயிட்டு ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் வாங்கின உடனே வீட்டுக்கு பணம் அனுப்பியிருக்கான். அனுப்பிட்டு அதில் ஒரு லெட்டர், இந்த பணத்தை 1200 உடனடியாக யார்கிட்ட கொடுத்து விடவும், இந்த விசுவாசி சொந்தக்காரர்கிட்ட கொடுத்து விடவும், இல்லாவிட்டால் அவர் என்னால் தான் இவன் அனுப்பப்பட்டான் என்று காலத்துக்கெல்லாம் சொல்லி என்ன செய்வார்? கேவலப்படுத்துவார். எப்படி
நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் அவர் தானே அனுப்புனாரு, அது ரெக்கார்ட் ஆயிடுச்சுல. அவன் இப்படி சொல்றான். அடுத்து ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறான், யாருக்கும் ஒண்ணுமே ஒரு பொருள் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, ஒண்ணுமே கண்டுக்கல. கேட்டா என்ன தம்பின்னு கேட்டா, அதெல்லாம் நான் சொந்தக்காரங்களெல்லாம் சட்டையே பண்றதில்லைங்க, எல்லாம் வாசல்ல கழட்டி போடுற ஆள் மாதிரி தான் வச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் கேட்டேன், சரி அவ்வளோதான். அடுத்த ட்ரிப் போயிட்டு செத்துட்டான். செத்து காஃபின் வந்துச்சு, அந்த அலுமினிய காஃபினை போய் பார்த்தேன். அந்த பெட்டி ரொம்ப அழகாக வரும் ஃபாரின்ல இருந்து. செத்து போன பெட்டியை கார்கோவில் தூக்கிட்டு விடுவான், ஃபுல்லாக அலுமினியம் ஷீட் போட்டு அடிச்சு அதை முகத்தை மட்டும் வெடி வச்சாங்க. செத்து போயிட்டான். அன்னைக்கு அவங்க தங்கச்சி குதின்னு குதிச்சா, அழுது. செத்த பிறகு அண்ணன் இவ்வளோ பேசினானே, எவ்வளவு அவனை திருத்துறதுக்கு புத்தி வந்துச்சா? இப்படிலாம் பேசக்கூடாடா, காசு கிடைச்ச உடனே இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாதுன்னு அவனுக்கு சொல்றதுக்கு யாருக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை. இன்னைக்கு செத்துட்டான். ரோட்டில் குதின்னு அந்த பாடி வரும்போது குதிச்சா. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி, தெய்வம் நியாயம் இருக்கும்போது யாரு முன்னால் நிற்க முடியும்? நான் யாரு? அப்படிலாம் செய்யக்கூடாது, இகழக்கூடாது. மற்றவங்களெல்லாம் ஒருவர் தங்களிலும் சொல்லுங்க, ஒருவர் தங்களிலும் மேன்மையா எண்ணுங்கள். உன்னை விட ஒரு ஸ்டெப் அவனை நல்லா இருப்பான். நம்ம எண்ணங்கள் சரியில்லை, ஒருவேளை அவன் என்ன நல்லா இருக்கும். நம்ம பிரதிஷ்டையில் நம்ம தடுமாறிட்டோம், அவன் பிரதிஷ்டை எப்படி இருக்கும்? நம்மளை விட நல்லா இருக்கும். நம்முடைய அழைப்பை விட அவனுடைய அழைப்பு மேன்மையானது. அப்படி எடுக்கணும். அப்படித்தான் நீங்க ஒருத்தர் கனம் பண்ணணும். அதனால தான் சொல்லியிருக்கு, ஒருவர் கனம் பண்ண என்ன செய்யுங்க, கிட்ட வந்து தோத்திரம் பெற, ஓ சோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. உனக்கு கண் இருக்குல்ல, பார்த்துட்டு இல்லை அவன் வரும்போதே, அவன் தோத்திரம் பண்றதுக்கு முன்னால நீ என்ன செய்யணும்? தோத்திரம் பண்ணு, கனம் பண்ணு, ஒரு கனம் பண்ணுங்க. சியோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரி இகழ்ந்து அடுத்து என்ன செய்யறது? பரியாசம் பண்ணிட்டாலே நம்முடைய கட்டுகள் பலத்து போகும். பரியாசம் பண்ணினால், வாசிங்க அந்த வசனம், உனக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். அது எதனால ஆச்சுன்னு உனக்கு தெரியாது. நீ பரியாசம் பண்ற பார். பரியாசம் ஒரு சிலர்லாம் பண்றாங்க பாருங்க, நானும் பண்ணியிருக்கேன். மணிக்கணக்காக உட்காந்து பண்ணுவோம். அது பண்ணி கடைசி சண்டை வந்த பிறகு தான் அந்த பிரச்சனை முடியும். பரியாசம் அது ஒரு ஸ்பிரிட். பரியாசம் வந்து ஒரு ஸ்பிரிட். ஒரு சிலர் பாருங்க பாஸ்டர்ஸை பரியாசம் பண்ணுவாங்க, ஆவில் நிரம்புறவங்களை பரியாசம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பேசி பரியாசம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்பு. வாசிங்க ஏசாயா 28:22. இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். உன் கட்டு பலத்து போயிடும். நீ பரியாசம் பண்ணிட்ட, உன் கட்டுகள்லாம் என்ன செய்யும்? நானும் அப்படிலாம் இருந்தேங்க. இந்த சர்ச்சில் உள்ள எல்லா காரியத்தையும் வீட்டில் போய் நானும் எங்கள் 2 அக்கா 4 பேர், எங்கள் அம்மா 4 பேர் தான் கோயிலுக்கு வருவோம். அம்மா எங்கள் கூட சேர மாட்டாங்க இல்லையா, அவங்க வயசில் பெரியவங்க. நானும் எங்கள் அக்கா அம்மா 2 பேரும் அவன் அப்படி சொன்னான், இப்படி சொன்னான், அதை சொன்னான், இதை சொன்னான், போட்டு பரியாசம் பண்ணிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா தூங்குங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது டைம் போய் ஒரு லிமிட்டுக்கு பிறகு எல்லாரையும் விட்டுருவது. எங்கள் 3 பேருக்குள்ள சண்டை பரியாசம் வந்துடும். நீ இப்படி செஞ்சா அப்படி செஞ்ச, கடைசியில் ஒன்று அடித்து தான் ஒரு லிமிட்டுக்கு பிறகு தான் வண்டி பிரேக் ஆகும். அது ஒரு ஆவி. அது பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராது. ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், பரியாசக்காரர் கூட்டத்தில் நான் உட்காரவே மாட்டேன், உங்களுடைய கரத்து நிமித்தம் நான் தனிச்சு இருந்தேன், போர் அடிச்சிருச்சு ஆண்டவரேங்கிறான். தனிச்சு இருந்தா சும்மா இருக்கக்கூடாது. நீ என்ன செய்யணும்? ஜெபத்தில் இருக்கணும், இல்லை பைபிள் ரீடிங்ல இருக்கணும், ஏதாவது பண்ணிருக்கணும். வாசிங்க, உம்முடைய கரத்தின் நிமித்தம் நான் தனித்திருந்தேன். எரேமியா 15:17. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். அதான் தப்பு. முதல்ல சொன்ன 2 ஸ்டேட்மெண்ட் நல்லது. பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்து நான் களி கூர்ந்தது இல்லை, உம்முடைய கரத்தின் நிமித்தம் நான் எப்படி இருந்தேன்? தனிச்சு உட்கார்ந்தேன். அதோட அந்த வசனத்தை முடிச்சிருக்கலாம். ஆனா அவர் பொய் சொல்லல, உண்மையை சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப போர் அடிச்சது ஆண்டவரே, சலிச்சு போயிடுச்சு. அதான் தப்பு. உம்முடைய கரத்து நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்திருந்தேன், நீர் என்னை மகிழ்ச்சியினால் நிரப்பினீர். அப்படித்தானே சொல்லணும். நான் ஜெபிச்சேன், தனியா உட்கார்ந்தேன், நல்லா ஜெபிச்சேன், பைபிள் வாசிச்சேன், தேவ சமூகத்தை அனுபவிச்சேன், கர்த்தர் என்னோடு பேசினார், தேவ சத்தம் கேட்டேன். அதான் கரெக்ட். அதை விட்டுட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சு அழிச்சு போச்சு, எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்குது சும்மாவே, எவ்வளோ நேரம் தான் ஜெபிக்கிறது? அப்படிலாம் இல்லை. பரியாசக்காரராக நீங்க மாறாதீங்க. பரியாசக்காரனுக்கு இடும்பன் என்று பெயர். இடும்பு பண்றவனுக்கு, பாவம் செய்யறவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர்னு இருக்கு. பரியாசம் பண்றீங்களா? மற்றவங்களை ரொம்ப லோவா பேசுறீங்களா? தவறா, அற்பமாய், இகழ்ச்சியாய், ரொம்ப கீழ் லோவா பேசுறது,
அப்படிலாம் பேசக்கூடாது. 2 நாளாகமம் 33:17. 2 நாளாகமம் 36:17. ஆதலால் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரீகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். இந்த கன்னிகைகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். நாம் சத்துரு கையில ஒப்புக் கொடுக்கப்படுகிற ஒரு நபரா இருக்கக்கூடாது. நான் பைபிள்ல படிச்சு 2-3 இடத்துல ரொம்ப கலங்கியிருக்கேன், யோசிச்சிருக்கேன். பவுல் சொல்றாரு, நான் அவனை யார் கையில ஒப்பு கொடுக்கிறேன்? சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கிறேங்கிறார். எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒருத்தர் சாத்தான் கையில, ஒரு ஊழியக்காரனே அந்த விசுவாசியை சொல்றான், இந்த விசுவாசியை நான் சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கிறேன்ட்டான். வாசிங்க 2 கொரிந்தியர் 1:5. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சாத்தான் தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடியா இருக்கிறான். இவன் யார் கையில கொடுக்கிறான்? அவனை சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கிறான். அவன் சரியில்லை, அவன் தேவையில்லை சபைக்கு. ஆண்டவரே, இவனை சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். சாத்தான் கையில் ஒரு விசுவாசி குடும்பத்தை நம்ம ஒப்பு கொடுத்தா என்ன ஆகும்? அவன் சுத்தமா ஒண்ணுமில்லமாக்கி போட்டு போயிடுவான். இங்கே சொல்லி இருக்கு, கர்த்தர் அவங்களுடைய வாலிபர்களை அந்த கல்தேயருடைய ராஜாவுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டார். இது எதை காண்பிக்கிறது? ஒரு சிலர் ஒரு லிமிட் தாண்டி போனதுனால கர்த்தர் விட்டுறார். ரோமர் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தைக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டார். 2 ராஜாக்கள் 2 நாளாகமம் 36:17 அப்படித்தான் சொல்லியிருக்கு. தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். எல்லாரையும் ஒப்பு கொடுத்தார். காரணம், தேவனை பற்றி கொண்டிருக்க அவங்களுக்கு மனதில்லை. இந்த உபதேசத்தின்படி ஜீவிக்க மனசில்லை, வசனத்தின்படி ஜீவிக்க மனசில்லை, அபிஷேகத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஜீவிக்க மனதில்லை, சத்தியத்துக்கும் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசில்லை. அதனால கர்த்தர் கேடான சிந்தை. இப்ப பாருங்க, என்ன பிரசங்க கேட்டாலும் மைண்ட்ல அந்த அருவருப்பு, பாவம், மாம்சீகம், அசுத்தம், கெட்ட வார்த்தைகள், கெட்ட எண்ணங்கள். இப்ப ஃபுல் மைண்டும் ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், விடுதலை வேணும், விடுதலை வேணும்னு அழுகுறான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? அவனை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவனுக்கு அதுக்கு பிறகு ரிலீஃபே கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவனை ஊழியக்காரனும் ஒப்பு கொடுத்துட்டான். எதுக்கு? சாத்தான் கையில ஒப்பு கொடுத்தாச்சு. தேவனும் அவனை ஒப்பு கொடுத்துட்டார், நீ போன்று. அதுக்கு பிறகு அவன் சபையில் இருந்தாலும் எப்படித்தான் இருப்பான்? ஒரு விளங்காத விசுவாசியாக இருப்பான். அதான் இல்லாவிட்டா ஒன்னும் இருக்காது, பாவியாவே இருப்பான். நம்ம அப்படிப்பட்ட விசுவாசிகளை சபையில இருந்து என்ன பிரயோஜனம்? சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசியா இந்த சபையில இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இந்த வருஷத்தின் கடைசியில நாம் சத்துரு கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசியா தேவசமூகத்தில் இருந்தா என்ன பிரயோஜனம்? கேடான சிந்தை, எண்ணங்கள்ல விடுதலை இல்லை, ஜெயம் இல்லை, போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது. வயசுதான் ஆயிடுச்சு தவிர நமக்கு ஜெயம் கிடையாது. வாலிபலா இருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நம்ம வின் பண்ண முடியல. மண்டையை போட்டு பிசாசு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கான். நான் படிச்சு பார்த்தேன், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என்னை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துடாதீங்க சுவாமி. ஏன்னா அவர் கைகள் வீட்டா ஒருத்தன் தொலைஞ்ச போயிடுவான் தெரியுமா? இந்த வருஷத்துல நமக்கு நடந்த சம்பவங்களை யோசிச்சு பார்க்கலாம். எஸ்தர் 2:2. அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாயிருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்கு. ரூபவதிகள் உடனே பைபிளே சொல்லியிருக்கு ரூபவதிகள்னு. அதனால நல்ல ஷாம்பு போடு, நல்ல முடியை திருக்கி விடு, நல்ல பூ வை, பொட்டு வை. நேற்று பாஸ்டர் அன்னைக்கு சொன்னார், அங்கே ஏதோ ஒரு சில்ட்ரன்ஸில் சொன்னாங்களாம், வேண்டியது உண்மை, வேண்டாதது கண்மை. வேண்டியது ராபோஜனம், வேண்டாதது ராஜபோஜனம். ஏதோ அலங்காரம் இல்லை, மேஷாக்கு போட்டிருக்கான். அது பாஸ்டர் நல்லா சொன்னார். வேண்டியது ராபோஜனம், வேண்டாதது ராஜபோஜனம். தண்ணியில் வேண்டான்னு சொல்லிட்டான்ல, அதுபோல வேண்டியது உண்மை, வேண்டாதது கண்மை. எதுக்கு உனக்கு ஐப்ரோல முடி இல்லை, என்ன பண்றது?
மேலே இல்லைன்னா விட்டுரு. அதுக்கு போட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு ஷாம்பு, அதுக்கு ஒரு என்னெல்லாமோ பண்றீங்க நீங்க. இங்க சொல்லியிருக்கு ரூபவதி. ரூபவதினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜீவியத்தில் பழுது இல்லாத ஒரு அனுபவம். லைஃப்ல, சரீரத்தில் இல்ல, லைஃப். உன்னில் உன்னத பாட்டு 4:7. என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. பழுதே கிடையாது. அதான் ஜீவியம். உன்னுடைய நடக்கையில், உன்னுடைய உடுப்புல, உன்னுடைய பார்வையில, உன்னுடைய எண்ணங்கள்ல, உன்னுடைய சிந்தையில, எதுலையுமே பழுதுன்னா கை நல்லா இருக்கு, மூஞ்சி, மூக்கு, முழி, இது அல்ல. இது உலக ரூபவதிகள். ஆனா உண்மையான ரூபவதினா ஆவிக்குரிய ஆண்டவர் பார்த்து சொல்லணும், என் பிரியமே நீ ரூபவதி, உன் சத்தத்தை நான். ரூபவதினா உன் ஜப சத்தத்தை கர்த்தர் கேட்கணும். அப்படிதானே? ஆண்டவர் உன்கிட்ட பேசுவார். ரூபவதினா கர்த்தர் உன்கிட்ட பேசுவார். ரூபவதினா உன் சத்தம் பரலோகத்துக்கு போகும். அதான் ரூபவதி. ராஜாவுக்கு தேவையான ரூபவதிகள் அப்படிப்பட்ட ஆளுங்க தான். நம்ம சபையில் நீ வந்து அழகா இருக்கணும். நகையை கலத்திட்டா எப்படி அழகு வரும்? பூ வைக்கலன்னா எப்படி அழகு வரும்? லட்சணம் உள்ளவர்களுக்கு என்ன இல்லை? அலங்கரிப்பு தேவையில்லை. கர்த்தர் வந்து உள்ளான மனுஷனுடைய அழகத்தான் பார்க்கிறார். சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவர் விரும்புகிறது, ஆண்டவர் ஒன்றை பேசுறார், அதுதான் ரூபவதி. வாசிங்க, அப்படி இருக்கா வசனம்? உன்னத பாட்டு 1:8 பாருங்க. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய. இது வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், நீ போ. அப்ப நீ ரூபவதின்னு சொன்னா, நீ ரூபவதியாகிய கன்னிகைன்னா கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? ஆலோசனை கொடுப்பார். 1. 2வது 2:10. என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே என் நேசர் என்னோடு பேசி. ஆண்டவர் ஒன்று பேசணும். ஆண்டவர் ஒன்று பேசல, ஒன் வே டாக் தான் இருக்கு. இங்க நம்மள அநேகருக்கு ஒன் வே டாக் தான். நம்ம மட்டும் கத்திட்டு ஹலோ 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 கேட்கலையா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்படிதான் சொல்லிட்டே இருக்கோம். ஆண்டவர் ஒன்று பேசினாரா? இல்ல. ஜெபிச்சியா? ஜெபிச்சேன். 3 மணி நேரம் ஜெபிச்சேன். ஆனா யாருக்கு அங்கிருந்து என்ன செய்யல. ஆனா நீ ரூபவதினா கர்த்தர் என்ன செய்வாரு? உன்கிட்ட பேசுவாரு. பேசினாரா? வாசிங்க திரும்பி வந்த வசனம். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. பாத்தீங்களா? ஆண்டவர் வந்து பேசுறார். நீ ரூபவதியா இருந்தா உன்னை 4 மணிக்கு எழுப்புவாரு. காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார். நீ அப்படி இருக்கணும். நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். கன்னிகைனா சும்மா இல்ல. கன்னிகைனா நல்லா தூங்கி 8 மணிக்கு எழும்பி 8:15 பஸ்ல பிடிச்சு காலேஜில் 8:20 போய் இறங்குறதில்ல. அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறது கன்னிகை இல்ல. நீ கன்னிகைனா கர்த்தர் உன்னை எழுப்புவார். உன் நேசர் உன்னோடு என்ன செய்வார்? பேசுவார். 4:1. நீ ரூபவதி என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாயிருக்கிறது. புறா கண்கள். ரூபவதினா உன் கண்ணில இருந்து கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். புறாவுடைய கண்ணில இருந்து தண்ணி வடியும். ஆண்டவர் ரூபவதின்னு சொல்றது வந்து அழுது ஜெபிக்கிறவங்களை பார்த்தா ரூபவதின்னு சொல்றார். இந்த வருஷத்துல உன் ஜெபம்லாம் எப்படி இருந்துச்சு? கர்த்தர் உன்னை எழுப்பினாரா? கர்த்தர் உன்கிட்ட பேசினாரா? பழுது உன்னுடைய வாழ்க்கையில தோல்வியிடாம நீ பாதுகாத்துக்கிட்டியா? 4:7. என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஆண்டவர் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். உன் கான்டாக்ட பத்தி கர்த்தர் சர்டிபிகேட் கொடுக்கணும். உன் லைஃப்ல ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. அந்த அளவு நம்முடைய லைஃபை கட்டி எழுப்பணுங்க. எஸ்தர் 2:3. அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரமனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்பு. இந்த பெண்களுடைய முக்கியமான தன்மை என்னன்னா, அவங்களை கொண்டு வர்றதில்ல. ராஜ்யத்திலிருந்து எல்லாத்தையும் கூட்டு வந்து சும்மா உட்காந்து அழகா வச்சுட்டு இருக்கிறதில்ல. அவங்களை நெஞ்சுக்கிட்டே இருக்கணும். சுத்திகரிப்பு. எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு தெரியுமா? 6 மாசம் ஒரு சுத்திகரிப்பு, அடுத்த 6 மாசம் இன்னொரு சுத்திகரிப்பு. அதுக்கு பிறகுதான் அவங்க எங்க வரணும்? இன்னைக்கு பிடிச்சிட்டு வந்து நாளை காலையில் வந்து நிப்பாட்டுறதில்ல. 6 மாசம் சுத்திகரிப்பு. அதுக்கு அடுத்து அது வாசிங்க அந்த வசனம்.
ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய போதுமா? அப்போ எத்தனை மாசம் சுத்தியிருப்பு? 12 மாசமும் சுத்தியிருப்பு. டெய்லி உனக்குள்ள ஒரு சுத்தியிருப்பு உண்டாகணும். படுக்க போகும்போது நீ கர்த்தரை நோக்கி தேவசமூகத்தில் கேட்கணும். கர்த்தாவே, இன்னைக்கு நான் வேலைக்கு போன இடத்துல, ஊழியம் செய்ய போன இடத்துல, வீட்டில், என் நண்பர்கள் மத்தியில், புறஜாதிகள் மத்தியில் எங்கெல்லாம் தடுமாறினேன், எங்கே தவறினேன், என்ன நடந்துச்சு, சோத்திரன்னு உட்காந்து நீ ஒரு 5 நிமிஷமா போன உடனே உட்காந்தே தூங்கிடுறிய. திருப்பி நீ எங்கே போய் ஜெபம் பண்ணி தூங்க போற? அப்படித்தானே? உட்காந்தே தூங்கிடுறான், வண்டியில் போகும்போதே தூங்கிடுறான். அப்படி இருக்கும்போது இவன் எங்கே போய் படுது? ஆனால் அவன் நல்ல விசுவாசினா நீ என்ன செய்யணும்? உன்னத பாட்டு 3:1 படி உன் படுக்கையில் தேவனை தேடணும். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். அதான் முக்கியம். உட்காந்து தேடு. டெய்லி நைட் தூங்கும் போகும்போது நீ ஒரு ரூபவதினா நீ தேவ சமூகத்தில் உட்காந்து ஆத்தும நேசரை தேடணும். கர்த்தாவே, எங்க சுவாமி உம்முடைய பிரசன்னம் போயிருச்சு, உம்முடைய சத்தம் கேட்கலையே, இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேனே. நீ உட்காந்து அழணும். தேடு. உடனே போய் படுத்து தூங்கி அப்படியே உட்காந்துட்டே தூங்கல. என் ஆத்தும நேசரை தேடினேன். புறப்பட்டாச்சு. வீதிகளில் போனேன், தெருக்களில் போனேன், நகரத்தின் காவலாளரை கேட்டேன், அங்கெங்கெல்லாம் தேடினேன். கடைசியில் நான் என் நேசரை கண்டுபிடித்து நான் என்னுடைய தாயின் அறை வரைக்கும் அவளை எரிஞ்சேன், கூட்டு வந்து வச்சுட்டு தான் திருப்பி படுத்தேன். அதுதான் கரெக்ட். டெய்லி படுக்கும்போது எந்த இடத்துல ஆண்டவரை மிஸ் பண்ணணும், துக்கப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும்னு போய் அதை கிளியர் பண்ணிட்டு தான் வந்து என்ன செய்யணும்? நீ படுத்து தூங்கணும். அப்பதான் உன் நித்திரை இன்பமாக இருக்கும். இல்லைன்னா பிசாசு வந்தான், எருமாடு வந்தான், பாம்பு வந்துச்சு, அம்மிக்கிடுச்சு பாருங்க, ஒரு தோத்திரம் கூட பண்ண முடியல. திருப்பி எப்படி பண்ணுவேன்? அங்கதான் ஆள் இல்லையே, ஆத்தும நேசர் இல்லையே. திருப்பி எல்லாரும் தான் அமுக்குவாங்க. ஜில் ஜில்னு சத்தம் கடிச்சான். ஏன் ஜல் ஜல்னு கேட்கல? விசுவாசிக்கு சொல்றாங்க, ஊழியக்காரங்க சொல்றாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. உன் படுக்கையில் உன் ஆத்தும நேசரை தேடு. எல்லாரும் கண்களை மூடுவோம். இது தொடரும். நாளைக்கு இன்னும் மீதியா இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு வரலாம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நீ மாம்சத்தின்படி யாரை அறிந்தாய்? உன்னுடைய பாடுகளின் ஜீவியம் எப்படி இருந்தது? மற்றவர்களை நீ தாகம் தீர்த்தாயா? ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உனக்கு பலன் தந்தார், ஆனா நீ உனக்கு பாடுகளின் சிந்தை தான் இல்லாம போயிடுச்சு. உனக்கு நல்ல கை கால் கொடுத்தார், நல்ல பலன் கொடுத்தார், நல்ல ஆரோக்கியம் கொடுத்தார். மற்றவங்களெல்லாம் விட உனக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தெய்வம் கொடுத்தார். ஆனால் நீயோ பாடுகள் படவில்லை. பாடுகள் ஜீவியம் உனக்கு வேண்டாம்னு வெறுத்து விட்டாய். மாம்சத்தின்படி எவரையும் அறியாதவர்களுக்குள்ளேதான் கிறிஸ்து உருவாக முடியும். மற்றவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் அவருடைய தாகத்தை தீர்ப்பார். நீ மற்றவங்களுக்கு உதவி செய். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீ நியமிக்கப்படாத ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே நீ இன்னைக்கு உன்னை ஃபுல்லாக என்கேஜ் பண்ணிக்கணும். இத்தனை நேரம் ஜெபிக்கிறேன், இத்தனை மணி நேரம் வேலைக்கு போவேன், இத்தனை மணி நேரம் தேவசமூகத்தில் உட்கார்ந்துருப்பேன், இந்த ஊழியம் அந்த ஊழியம். அதை விட்டுட்டு நீ நியமிக்கப்படாமல் இருந்தா பிசாசு உன்னை என்கேஜ் பண்ணுவான். தேட்டருக்கு வா, பாவம் செய்யவா, அங்க போ, இங்க போ, அதை செய், இதை செய். உன்னை அவன் என்கேஜ் பண்ணானா நீ செத்து போயிடுவ. நீ பாவியாய் மாறி மோசம் போய் விடுவாய், சிக்கி விடுவாய். தாழ்த்துங்கள். மற்றவர்களை இகழ்ந்து பேசாதிருங்கள், மற்றவர்களை பரியாசம் பண்ணாதிருங்கள். நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க வேலை ஸ்தலத்தில், பக்கத்து வீடுகளில், குடும்பங்களில், சபைகளில் எத்தனை பேரை நம்ம அற்பமாக பேசி, அலட்சியமாக பேசி, கெட்ட வார்த்தை பேசி, துன்மார்க்கமாக பேசி, அவங்கள தரக்குறைவாக பேசி, அவங்கள துக்கப்படுத்தி, வீட்டிலேயே மனைவியை, புருஷனை, பிள்ளைகளை, பெற்றோர்களை அழ வச்சு வேதனைப்படுத்தி, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலுக்கு ஒத்து வராத தன்மைகள். அதனால இப்ப பாருங்க, கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இன்னைக்கு மைண்ட்ல எண்ணங்கள்ல ஜெயம் இல்லை. தேவசமூகத்தில் உட்கார்ந்தா கூட அந்த பாவ எண்ணங்கள் அலை மோதுது. நீ ரூபவதியா இருந்தால் உன்னை கர்த்தர் தேடுவார், உன்னோடு பேசுவார், உன்னை எழுப்புவார், உன்னில் பழுதில்லை என்று சொல்லுவார். உனக்கு ஒரு சுத்திகரிப்பு 24 மணி நேரம் உனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கும்.
ஹல்லேலூயா. ஆமா, 2-3 நிமிடம் தான் உங்களுக்கு சுத்திகரிப்பின் நேரம். அது பிறகு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆமென், 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 ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய நேரத்தை நான் வீணாக்கிட்டேன், உம்முடைய ஊழியத்துக்கு நான் நியமிச்சு கொள்ளவில்லை, என் டயத்தெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், தூங்கியே கழிச்சேன், கதை அடிச்சே கழிச்சேன், ஊர் சுத்தியே கழிச்சேன், விளையாடியே கழிச்சேன், என்னுடைய நேரங்கள் எல்லாம் கர்த்தருக்காக உபயோகப்படுத்தல கர்த்தாவே. ஐயா, பாடுகளுக்கு உட்படுத்திக் கொள்ளவில்லையே, பாடுபடும் போது பயமுறுத்தினேன், வையப்படும் போது பதில் வைத்து விட்டேன். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. அபிஷேகத்துக்கு கொஞ்ச நேரம் இடம் கொடுக்கலமே, ஆவியானவர் உள்ளே வரட்டுமே. Hallelujah. நம்முடைய சுத்தியிருப்பை காட்டிலும் அவருடைய சுத்தியிருப்பு மேன்மையானது. உன்னுடைய சுத்தியிருப்பில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கிற அந்த அசுத்தத்தையும் ஆவியானவர் அப்புறப்படுத்தி விடுவார்.